அத்தியாயம் 1. அப்புசாமி முதியோர் கல்வி நிலையத்துக்கெல்லாம் போகப்பட்ட ஆசாமி அல்ல. ஆனால் அக்கறையுடன் அட்டை போட்ட ஒரு தடித்த புத்தகத்தை தினமும் மாங்கு இரவு படித்து கொண்டிருந்தார். அணில், ஆடு, இலை, ஈயையெல்லாம் தாண்டி அறிஞராயிற்றே. முன்னொரு காலத்தில் எழுத முயன்று தோற்ற BA கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்காக புது முயற்சி ஏதாவது செய்கிறாரா? படிப்புக்கு வயசில்லைதான், ஆனால் கரண்ட்டுக்கு சார்ஜ் உண்டாச்சே. ராத்திரி 11 மணி வரை சீதா பாட்டி தான் ரீடர்ஸ் டைஜஸ்டையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட சில பத்திரிகைகளையும் புரட்டி கொண்டிருப்பது வழக்கம். வழக்கம் மட்டுமல்ல, பெருமையும் கூட. சீதா பாட்டியின் அறையில் 11 மணி வரை விளக்கு எரிந்தால் அப்புசாமி அறையில் 11:05 வரை எரியத் தொடங்கியது. என்னவோ படிக்கிறார் என்பது மட்டும் பாட்டியால் அறிய முடிந்தது. என்ன, ராத்திரி பூரா ரூமில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது? கரண்ட் பில்லுக்கு இப்போ ரிவைஸ்டு டாரிஃப் என்ன தெரியுமோ? நீங்க இப்போ படிக்கலன்னு யார் அழுகிறார்கள் என்றாள் சீதா பாட்டி. அப்புசாமி கவிழ்க்கப்பட்ட நிலையில் இருந்த போதும் நிதானம் தவறாத கோர்பசேவ் மாதிரி கோபப்படாமல் முகத்தை பரம சாந்தமாக வைத்துக்கொண்டு, நீ மட்டும் படிக்கலன்னு இப்ப யார் சிரிக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் சொன்னாரே தவிர இன்னது படிக்கிறோம் என்று சொல்லவில்லை. சீதா பாட்டியின் மனசில் பல விபரீத யூகங்கள். போர்னோகிராஃபி, ஏதாவது பார்க்கக்கூடாத படங்களை ரசித்து கொண்டிருக்கிறாரா? ஒரு கால் பில்லி சூனியம் என்று பிளாக் மேஜிக் சமாச்சாரங்களா? அவர் இல்லாத போது அவரது அறையை ஒரு CBI செய்து பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் குறிப்பிட்ட புத்தகத்தை மட்டும் அப்புசாமி எப்போதும் கங்காரு குட்டியை சுமக்கிற மாதிரி தன்னுடனேயே ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு போய்விடுவார். தூங்கும்போது அந்த பை அவர் தலைமாட்டில் இருக்கும். பையின் இரு காதுகளுக்கும் அவரது இரு காதுகளுக்கும் கயிறால் ஒரு கனெக்ஷன் கொடுத்து முடிந்து கொண்டிருப்பார். காதலி ஏதாவது செட்டப் பண்ணியிருப்பாரா? புத்தகம் என்ற போர்வையில் லவ் லெட்டர்ஸ் ஏதும் பைஹார்ட் பண்ணுகிறாரா? இவரை காதலிக்கக்கூடிய கிழவிகளும் இருக்கக்கூடும். ஹூ நோஸ்? அரசியல் கட்சிகளில் சில கிழங்களுக்கு சில சமயம் திடீர் மவுசு ஏற்பட்டுவிடும். அதுபோல இவருக்கும் மதிப்பு ஏறத் தொடங்கிவிட்டதா? குளிக்க போகும்போது கூட அந்த புத்தக பையை கூடவே பாத்ரூமுக்கு எடுத்து போகிற அளவுக்கு என்னதான் ரகசிய புத்தகம்? பாட்டிக்கு திடீரென்று வியர்த்தது. பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் ஏதாவதுடன் தொடர்பா? தற்கொலைப்படை எதற்காவது தளபதியாகிவிட்டாரா? சம்திங் சீரியஸாக இல்லாவிட்டால் இவ்வளவு ரகசியமாக ஒரு புத்தகத்தை பைக்குள் மூடி மூடி எடுத்து போவாரா? அத்தியாயம் 2. அப்புசாமி டைனிங் மேஜை மீது டம்ளரால் லொட்டு லொட்டு என்று தாளம் போட்டார். ஹாஸ்டல்களில் மாணவர்கள் சப்ளையரை கூப்பிடுவது போல. பாட்டி மெல்லிசாக டிரான்சிஸ்டரை வைத்து 8 மணி நியூஸ் புல்லட்டினை கேட்டுக்கொண்டிருந்தாள். ப்ளீஸ், கொஞ்சம் உங்கள் தாளத்தை நிறுத்துறீங்களா? நான் நியூஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது தெரியலை? சோவியத் யூனியனிலிருந்து பல ஸ்டேட்ஸ் தனியா பிரிஞ்சிருக்கு. சிறு சிறு ஸ்டேட்டுகள் பிரிந்தால் அட்டாமிக் டிவைஸை அவரவர்கள் உபயோகிக்கிற உரிமை கிடைத்து உலகத்துக்கே அபாயமாயிற்றே என்று சில வேர்ல்டு லீடர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அமெரிக்காவுடன் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், எக்கனாமிக் கிரைசிஸை சமாளிக்க முடியும் என்கிறார்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் டம்ளராலே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புசாமி ஆண் மோனாலிசா மாதிரி ஒரு அபூர்வ புன்னகை உதிர்த்தார். பெண்களின் புன்னகைக்குத்தான் அகராதியில் அர்த்தம் காண முடியாது என்றில்லை. சில சமயம் ஆண்களின் நமுட்டு சிரிப்பையும் அளந்து விட முடியாது. நாட்டு விஷயத்தை விடுமே, வீட்டு விஷயத்துக்கு வா. ஒரு 10,000 இருந்தால் இப்படி தள்ளு, ஷேர்ல போட்டு ஒரு புரட்டு புரட்டலாம்னு பார்க்குறேன். நியூஸ் டு மீ என்று சீதா பாட்டி வியப்பை தெரிவித்தாள். உங்களுக்கு ஷேர் கீர் பற்றியெல்லாம் கூட தெரியுமா? என்ன ஷேர் வாங்க போறீங்க? ஷேர் மார்க்கெட் இப்போ புல்லிஷா இருக்கா, பேரிஷா இருக்கா என்றாள். என்னது என்னது? இதுவே உங்களுக்கு தெரியலை? ஏறிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கான்னு கேட்குறேன். சில சமயம் எல்லாரும் ஷேர்கள் நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க, சுறுசுறுன்னு மார்க்கெட் இருக்கும். சில சமயம் கையை விட்டு போனா போதும்னு வித்துக்கிட்டே இருப்பாங்க. சில கம்பெனிகள் பிஸ்னஸ் டல்லாக இருக்கும், அந்த கம்பெனியோட ஷேர் ரொம்ப குறைவாக வித்துக்கிட்டு இருக்கும். டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்களே ஆட்களை விட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட கம்பெனி ஷேர்களை சில பெரும் புள்ளிகள் திடீர்னு நிறைய வாங்குவாங்க. அதை பார்த்துட்டு பொதுமக்கள் கம்பெனி லாபகரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டது போல் இருக்கு, அதனால தான் அதன் ஷேர்களுக்கு கிராக்கின்னுட்டு அவங்களும் வாங்குவாங்க. நிறைய லாபம் வந்ததும் தடன்னு வாங்கிய ஷேர்களை பெரும்புள்ளிகள் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. விஷயம் தெரியாமல் ஏற்கனவே வாங்கினவங்க அப்போ பரிதாபமாக நஷ்டப்படுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் எத்தனையோ நெளிவு சுழிவு உண்டு. உங்களாட்டம் பச்சை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் புரியாது. நான் பச்சை பிள்ளை இல்லடி, சிவப்பு பிள்ளை, அதாவது டேஞ்சரான ஆசாமி. ஷேர் மார்க்கெட்டில் புகுந்து விளையாடுற ஒரு பெரிய புள்ளி எனக்கு தோஸ்தாகி இருக்காரு. சில்லி என்று சீதா பாட்டி கைப்பையின் ஜிப்பை சரக்கென்று மூடினாள். லிப்ஸ்டிக்கை உள்ளே தள்ளி,
ஷேர் மார்க்கெட்னா பனகல் பார்க் காய்கறி மார்க்கெட்னு நினச்சிட்டிங்கன்னு தோணுது. ஒயர் பேக்கை தூக்கிக்கிட்டு கிளம்பிடாதீங்க. இல்லாட்டி பழைய புட்டிக்காரன் மாதிரி தலையில் கூட ஒன்று வச்சுக்கிட்டு ஷேர் வாங்கலையோ ஷேர்னு கூவிக்கிட்டு தெரு தெருவா சுத்தாதீங்க. கத்துறதுக்கு உங்கள் சிஷ்ய பிள்ளை ரசகுண்டுவை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுக்குவீங்க. ஹூ நோஸ்? தேமே, நீ தான் ஷேரையே கண்டுபிடிச்சவள் மாதிரி அலட்டிக்காதே. பஜாஜ் ஆட்டோ ஷேர் இப்போ 500 ரூபாய் விற்குதான். நமக்கு விஷயம் தெரியாதுன்னு நினச்சிக்காதே. என் ஷேர் தோஸ்து சொன்னாரு. அந்த ஆளுக்கு என் வயசு தான் இருக்கும். ஆனால் தளதளன்னு உடம்புல ஒரு சுருக்கம் இல்லை. பாலக்காட்டு பஸ் ஸ்டாண்டு பஜ்ஜி மாதிரி எப்படி நெகு நெகுன்னு இருக்கான் தெரியுமா? ஷேர் வாங்குறதான் விற்கிறதான் ஏகப்பட்ட லாபமா. மை டியர் சார் என்றாள் சீதா பாட்டி. கணவருக்கு இப்படியும் ஒரு விபரீத ஆசை தோன்றியிருக்கிறதே என்பதை எண்ணியவளாக. லிசன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷேர் பிஸ்னஸ் தட் மச் ஈஸி இல்லை. ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தனி நேக்கு இருக்கணும். கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரி பாலிசி ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் தினமும் பார்க்கணும். பர்டிகுலர் கம்பெனிகளுடைய பர்ஃபார்மன்ஸ், பேலன்ஸ் ஷீட் இதையெல்லாம் உஷாராக பார்த்துக்கிட்டு வரணும். அப்புசாமி 2 காதையும் பொத்தி கொண்டார். எனக்கு வேண்டியது துட்டுமே. இன்னைக்கு 10,000 கொண்டா, ஷேர் வாங்கி நாளைக்கு உனக்கு 20,000க்கு விற்று தரேன்னு ஒரு பார்ட்டி சொல்லி இருக்குது. சீத்தே, ஒரே நாளில் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. தயவு பண்ணி எனக்கு வர லாபத்தை கேட்டு குட்டிச்சவர் பண்ணாதேடி. சீதா பாட்டி அதை காதில் வாங்கி கொள்ளாமல், ப்ளீஸ் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வாங்க. காரைத்தான் அந்த பொன்னம்மா டேவிட் இடிச்சு கேரேஜில் விட்டுருக்கே. பிடிச்ச பிடியில் அவகிட்ட 4,000 காம்பன்சேஷன் வாங்கினேனே, நோட் பண்ணீங்களா? இதுவே வேற யாராவது இடிச்சிருந்தா மன்னிச்சிருப்பேன். உனக்கு பெருந்தன்மை கூட இருக்கா என்ற அப்புசாமி, அடியே கேவி, பொன்னம்மா டேவிட் உன் காரை மட்டும் இடிக்கலடி, உன் வாழ்க்கையே இடிக்க போறா, புரிஞ்சுக்கோ. அவளா? அந்த அரகண்ட் லேடிக்கு லெசன் டீச் பண்ணத்தான் நஷ்ட ஈடு 4,000 அவள் புருஷனை கோர்ட்டில் நிறுத்தி வசூலித்தேன். அவள் என் வாழ்க்கையை இடிக்க போறாளாமே, உங்ககிட்ட தூது சொல்லி அனுப்பினாலாமா? நீங்கள் மெசஞ்சர் புறா மாதிரி பறந்து வந்து இதை என்கிட்ட சொல்கிறீங்களாக்கும். இங்கே பாத்தியா இதை என்று அட்டை போட்டு மறைத்த ஒரு புத்தகத்தை சீதா பாட்டியிடம் காட்டினார். இதில் தாண்டி உன் கொழுப்பை கரைக்கிற விஷயமெல்லாம் இருக்கு. நீ 10,000 கொடுத்தியானா இந்த புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிடுறேன். இல்லையானா இதை படின்னு படித்து உன்னை அழ வச்சிடுவேன். சீதா பாட்டி, ஸ்டூபிட், உங்கள் பிளாக்மெயிலுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் இல்லை. நீங்கள் எதை வேணும்னா படிங்க, எப்படி வேணும்னாலும் நடந்து கொள்ளுங்க. ஹவு டு டீல் யூன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புஸ்தகத்தை தூக்கி காட்டினார் அப்புசாமி. முடியாதுடி கேவி, முடியாது. இது ஐயா கையில் இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னை அசைக்க முடியாது. ஆனால் என்னால் உன்னை அசைக்க முடியும். கபர்தார். புறப்பட்ட ஆட்டோவை நோக்கி உருமினார். ஆட்டோ அவர் முகத்தில் அலட்சியமாக புகையை கக்கிவிட்டு பாமு கழகத்துக்கு சென்று விட்டது. அப்புசாமி புத்தகத்தை பிரித்தார். பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கத் தொடங்கினார். அத்தியாயம் 3. டேவிட் சினிமா வில்லன் கிட்டி மாதிரி பெருந்தன்மையான பெரிய மனித தோற்றம், பல முன்வழுக்கை, பிசினஸ் மேக்னெட்டுகள் அணியும் சூட், நியூ உட்லாண்ட்ஸின் பச்சை பசேல் லேண்ட் பூராவும் வெள்ளை வெள்ளேர் அல்லி மலர்கள் ஆயிரக்கணக்கில் பூத்தது போன்ற என்ன வெண்மையோ மேஜைகள், காதலர்களின் பின்னே கூட்ஸ் வண்டி தொடர் போல் சினிமா காட்சிகளில் தோன்றும் வெள்ளுடை தேவதைகள் போல். ஆனால் அத்தனை தேவதைகளுக்கும் இங்கே மீசை, கிராப், பேண்ட், ஸ்லாக், நூற்றுக்கணக்கான வெயிட்டர்கள். ஒவ்வொரு மேஜை மீது பரவியிருந்த அகன்ற உணவு தட்டிலும் சூரியனை சுற்றும் கிரகங்கள் போல வட்ட கிண்ணங்களில் இனம் தெரியாத ஐட்டங்கள். இனிய மாலை நேரம். லான் பூராவும் டென்னிஸ் பந்துகளை இணைத்தது போன்ற கொத்து கொத்தான டூம் விளக்குகள். சுற்றிலும் பரவி இருந்த மிதமான இருட்டு நடுவில் இருந்த புல்வெளியை விம்பிள்டன் கோர்ட் மாதிரி பளிரென எடுத்து காட்டியது. நுழைவாயிலில் சாமந்தி மலர்களால் 6 அடிக்கு 6 அடியான மஞ்சள் சதுரத்தில் சாமந்தி மலர்களால் ஆனது டேவிட்ஸ் பர்த்டே பார்ட்டி என்ற ரோஜா எழுத்துக்கள் வருவோரை வரவேற்றன. ட்ரிம்மான ஆண் பெண் கும்பல், அடிக்கடி ஒளி வெள்ளம் பாய்ச்சி வருபவர்களை படம் எடுக்கும் வீடியோ கேமராக்கள், தாறுமாறாக தரையில் படர்ந்திருக்கும் அவற்றின் ஒயர்களும், கல்கண்டும் முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு கலந்த ட்ரை ஃப்ரூட் நிரம்பிய தட்டுகளும் வருபவர்களை ஆடம்பரமாக வரவேற்றவாறு இருந்தன. டேவிட்டின் வெள்ளை லிமோசின் பிரத்யேகமாக சென்று கௌரவ விருந்தாளியை அழைத்து வந்தது. அப்புசாமி வழுவழுவென்ற புத்தம்புது சஃபாரியும் ஷூவும் அணிந்திருந்தது. அவர் வயசில் கண்காட்சி கால கைத்தறியளவு விசேஷ தள்ளுபடி தந்திருந்தது. கார் வந்து நின்றதும் பிறந்தநாள் கொண்டாடப் போகும் டேவிட்டும் அவர் மனைவி பொன்னம்மா டேவிட்டும் கார் அருகே விரைந்து தாங்களே கார் கதவை திறந்து அப்புசாமியை வரவேற்று மரியாதையும் மதிப்புமாக மெயின் ஹாலுக்கு கூட்டி சென்றனர். பிறந்தநாள் கேக் செயற்கைக்கோள் மாதிரி பலவித அலங்கார ஓட்டைகளுடன், குறுக்கும் நெடுக்கும் கம்பி இணைப்புகள் போல் கிரீம் கோடுகளுடன் பிறந்தநாள் பிரமுகரின் வருகைக்காக காத்திருந்தது. டேவிட்டுக்கு 51 வயது. ஆனாலும் கட்டுடலாயிருந்ததால் 51 மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்திருந்தாலும்
ஒரே ஊதாக ஊதி தள்ளி இருப்பார். இருந்தாலும் பர்த்டே கேக் கேண்டில்ஸ் என்ற சிறிய சைஸ் கேண்டில்கள் 5ம் 50ஐ குறிக்க, அப்புறம் தனியாக ஒரு கேண்டிலும் கேக்கின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. எத்தனையோ முரட்டு காரியங்களை டேவிட் ஊதி தள்ளியிருக்கிறார். சீதா பாட்டியின் கார் மீது மோதிய விவகாரத்தில்தான் தோற்றுப்போனார். அதுவும் ஒரே ஒரு சாரி சொல்லியிருந்தாரானால் பாட்டி மன்னித்திருப்பாள். அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்க மாட்டார். டேவிட் இடிப்பதையும் இடித்துவிட்டு சீதா பாட்டியை ஸ்டூபிட் என்றொரு பதத்தையும் பயன்படுத்தி திட்டிவிட்டார். ஃபால்ட் உங்க பேரில், யூ ஓன்லி கிராஸ்ட் த எல்லோ லைன் என்று சீதா பாட்டி உடனடியாக அருகில் இருந்த டிராஃபிக் சார்ஜென்ட்டை கூப்பிட்டு கார்களின் பொசிஷனை மார்க் செய்ய சொல்லி பற்றாக்குறைக்கு அருகில் இருந்த புகைப்பட ஸ்டூடியோக்காரரை வரவழைத்து போட்டோ ஒன்றும் எடுக்க வைத்து தன் கட்சியை நியாயப்படுத்தி டேவிட் 500 ரூபாய் அபராதம் கட்டும்படியும் கார் டேமேஜ் ஆனதற்கு 4000 கட்டும்படியும் செய்துவிட்டாள். இன்சூரன்ஸ் கம்பெனி தான் தரப்போகிறது என்றாலும் டேவிட் முகத்தில் வேறொரு விதத்திலும் கரியை பூசிவிட்டாள். கார் ஓட்டும்போது அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தார் என்பதை கோர்ட்டில் ஒரு கெட்டிக்கார வக்கீலை வைத்து நிரூபித்து விட்டாள். குடிபோதையில் கார் ஓட்டிய தொழிலதிபருக்கு அபராதம் என்று சில பத்திரிகைகளில் செய்தி வருமாறும் செய்துவிட்டாள். டேவிட் தன் வழுக்கை மண்டையை தடவிக்கொண்டார். இன்று போய் நாளை வா என்று ஒரு மானிடன் என்னை பார்த்து இயம்புவதோ என்று ராமணேஸ்வரன் புலம்பியது போல துடித்தார். அவரது உரத் தொழிற்சாலையின் கெமிக்கல் கொதிகலன்கள் போல் உள்ளுக்குள் கொதித்தார். அந்த பாமு கழக பிரசிடென்டான பொம்பளையை பழிவாங்க என்ன பண்ணுவது என்று மனைவி பொன்னம்மாவுடன் யோசித்தார். பிறந்த மேனி அழகிகள் ஒளிவட்டத்தில் கேபரே ஆடுவது போல கேக்கின் மீது மெழுகுவர்த்தி சுடர்கள் காற்றில் நெளிந்து ஆடின. யாரோ ஒருத்தர், இப்போது மிஸ் ஸ்டெல்லா வில் சிங் எ சாங் ஃபார் யூ என்று அறிவித்தார். வேறு யார்? அந்த மிஸ் ஸ்டெல்லாவின் அப்பாவாகத்தான் இருக்கும். இது மாதிரி விழாக்களில் தன் பெண்ணை பாட வைத்து அவளை ஒரு டீனா டர்னராகவோ மடோனாவாகவோ ஆக்கிவிட வேண்டும் என்று அவருக்கு கனவு. பகல் ஸ்டீரியோவில் ஸ்டெல்லாவின் மியாவ் குரலும் சம்பந்தமில்லாமல் ஒலித்த கிதாரும் ஓய்ந்தவுடன் அப்புசாமி ஏதோ கேட்க வாயெடுத்தார். கவுண்டமணி ஒரு படத்தில் கெடா எப்போ வெட்டுவாங்க என்று துடிப்பாரே, அது மாதிரி கேக்கை எப்போ வெட்டுவார்கள் என்று கேட்க வாயை திறந்தார். ஆனால் பொன்னம்மா டேவிட் அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு அப்புசாமியும் டேவிட்டை வாழ்த்தி ஏதோ பாட விருப்பம் தெரிவிக்கிறார் போல் இருக்கிறது என்று எண்ணிவிட்டாள். ஓ, நீங்களும் ஒரு பாட்டு பாட விரும்புகிறீர்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று மைக்கை நீல ஒயருடன் அப்புசாமியின் கையில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டாள். அப்புசாமிக்கு மகிழ்ச்சி தலைகால் புரியவில்லை. நான் எதுக்கு வந்து என்று அவர் பிசுக்காரம் செய்து கொண்டது மைக்கில் அனைவருக்கும் கேட்டது. பரவாயில்லை, கோஆன். தமிழ் பாட்டு பரவாயில்லையா என்றார். டேவிட் சிரித்து, நாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோம், தாராளமாக பாடுங்கள், எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற டேவிட் மைக்கை வாங்கி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது என் பிரியத்துக்கும் மதிப்புக்கும் உகந்த என் நண்பரும் மேதையுமான திரு அப்புசாமி அவர்கள் எனக்காக என் பிறந்த நாளை கௌரவப்படுத்த ஒரு பாட்டு பாடுவார் என்று தெரிவித்தார். அப்புசாமிக்கு படபடப்பாகிவிட்டது. என்ன பாடுவது என்று தெரியவில்லை. மைக்கோ கையில் கோன் ஐஸ் மாதிரி என்னை கடி கடி என்று கவர்கிறது. நல்ல வேளைக்கு ஔவையார் கை கொடுத்தார். தொண்டையை 4 செருமு செருமிக் கொண்டார். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்தொங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற ஔவையாரின் செய்யுளை மாணவ பிராயத்தவர்கள் ஒப்பிப்பதைப் போல ஒப்பித்துவிட்டு மைக்கை கொடுக்க இஷ்டப்படாமல், நண்பர்களே மற்றும் அவர்களது மனைவிகளே, குறுக்கும் நெடுக்கும் ஓடும் சிறு குழந்தைகளே, ஓட்டல் நிர்வாகிகளே, எனக்கு பாடை சந்தர்ப்பம் தந்த, மன்னிக்கவும், பாட சந்தர்ப்பம் தந்த சிநேகிதர் டேவிட் அவர்களே, அவரது மகாலட்சுமி போன்ற மனைவியார் பொன்னம்மா டேவிட் அவர்களே. பொன்னம்மா பக்கம் திரும்பி, உங்களை போன்ற சில ஸ்திரீகள் இருப்பதால்தான் ரெட் ஹில்ஸ் இந்த அளவிலாவது நிரம்புகிறது. என் பெண்ஜாதி சீதை கிழவி இருக்கிறாளே, அவள் மாதிரியே எல்லா குடும்ப பெண்களும் இருந்துவிட்டால் நம்ம நாடு சகாரா பாலைவனம் மாதிரி ஆகியிருக்கும். நேத்து எனக்கு அவள் சாயந்தர காப்பி கூட தரவில்லை என்பதை இந்த கூட்டத்தில் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். டேவிட் தம்பதிகளுக்கு அப்புசாமியின் பேச்சு தேனாக இனித்தாலும் கூடியிருந்த விருந்தாளிகளுக்கு இந்த லூஸ் யார், ஏன் இப்படியெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிறது என்று எரிச்சலாக இருந்தது. நாசுக்காக ஒரு நண்பர் டேவிட்டிடம், மிஸ்டர் டேவிட், இட் இஸ் கெட்டிங் லேட், ஆனரபிள் ஜஸ்டிஸ் மனோகரன் புறப்பட வேண்டும் என்றார். இந்த ஆசாமி சீக்கிரம் பேசி முடித்தால் தேவலை என்றார். டேவிட் புன்னகையுடன், இவர் பெரிய ஜீனியஸ், ஸ்பெஷல் இன்வைட்டி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பேசட்டும் என்றார். அப்புசாமி பேசி கொண்டிருந்தார். என் பெண்டாட்டி சீதையை பற்றி வாயால் சொன்னால் உங்களுக்கு புரியாது, மூக்கால் சொன்னாலும் புரியாது, காதால் சொன்னாலும் தெரியாது. கண்ணாலே நீங்கள் அவள் என்னை படுத்தும் கொடுமைகளை பார்க்கணும்னு ஒரு சினிமாவே பிடிச்சேன். அடங்காப்பிடாரி சீதேன்னு
அதையும் என்னவோ கோல்மால் பண்ணி படமே ரிலீஸ் பண்ண முடியாம பண்ணிட்டா. அவளை இந்த நல்ல நாளில் நினைக்கிறதே தப்பு. ஆகவே என் பேச்சை இன்னொரு பாட்டு பாடி முடித்துக் கொள்கிறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பாட்டாங்கில் உள்ளபடி. நன்றி, வணக்கம், நமஸ்தே, ஜெய்ஹிந்த். அப்புறம் எல்லோருமாக பூமியின் முதல் மனிதனுக்கு ஒரு வயதானதும் எல்லோரும் பாடிய அந்த பழசான ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பிறந்தநாள் பாடலை கோரஸாக 2 தரம் பாடி முடித்தனர். 3ஆம் தரம் ஹாப்பி பர்த்டே டு டியர் டேவிட் என்று முத்தாய்ப்பு வைத்ததும் டேவிட் ரிப்பன் சுற்றிய கத்தியால் கேக்கை வெட்டி வீழ்த்தினார். முதல் கேக் துண்டை எடுத்து அப்புசாமியின் கையில் கொடுத்தார் டேவிட். அதாவது அப்புசாமியின் கையால் ஆசீர்வதித்து தன் வாயில் போடும்படி அர்த்தம். அப்புசாமி பாக்கை வெட்டி பார்த்திருக்கிறாரே தவிர கேக்கை வெட்டி பார்த்ததில்லை. கேக் வெட்டும் பிறந்தநாள் விழாக்களையும் கண்டதில்லை. ஆகவே முதல் மரியாதையாக தனக்கு கேக் துண்டு டேவிட் தருகிறாராக்கும் என்று எண்ணி சந்தோஷத்துடன் தானே வாயில் லபக்கென்று போட்டுக்கொண்டு பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் ஒன்று அப்புறம் வாங்கிக்கிறேன் என்றார். அருகில் இருந்த மைக்கில் அவரது வசனம் ஆவி எழுப்பும் கூட்டத்து பாதிரியார் வசனம் போல புல் மைதானம் பூரா கேட்டது. ஏன் டேவிட் தம்பதியர் இப்படி ஒரு பைத்தியக்கார குடாக்கிழத்தை இங்கே அனுமதித்தனர் என்று எண்ணிக்கொண்டனர். அத்தியாயம் 4. சீதா பாட்டியின் நெஞ்சில் டபுள் திக், அதாவது திக் திக். அப்புசாமி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது அறைக்கதவு துளி திறந்தாலே குய்யோ முறையோ என்று கீச்சிடும். அப்புசாமியின் கழுத்தில் தொங்கிய பையின் 2 காதுகளும் அவரது ஒரிஜினல் காதுகளுடன் பத்திரமாக இணைந்திருந்தன. இரவு அவர் டேவிட்டின் பிறந்தநாள் பார்ட்டியிலிருந்து திரும்பியதும் சீதா பாட்டி கமகமவென்று டைனிங் மேஜை மீது சப்பாத்தி, குருமா, தக்காளி சூப் செய்து சூப் மீது கிரீம் பரவல்கள் வேறு அறையை கமகமக்க வைத்திருந்தாள். அப்புசாமியோ வயிறு நிரம்பிய பூனை கொட்டாங்கச்சி பாலை கண்டுக்காமல் அலட்சியமாக போகிற மாதிரி சூப்பையும் குருமாவையும் உதாசீனப்படுத்தி கொண்டு சீட்டி அடித்தவாறு மாடிக்கு போகத் தொடங்கினார். ஹலோ மிஸ்டர், யூ ஹாவ் நாட் டேக்கன் யுவர் டிஃபன், இட் இஸ் ரெடி என்றாள். சாப்பிட்டு பாத்திரங்களை அப்படியே வைத்து விடுங்கள், காலையில் சர்வெண்ட் மெய்ட் வாஷ் பண்ணி விடுவாள். அப்புசாமி அலட்சிய சிரிப்புடன், டிஃபனை உடைப்புல போடு, நியூ உட்லண்ட்ஸில் வயிறு வெடிக்க தின்னுட்டு வந்திருக்கிறேன். ஒரு இலை எவ்வளவு தெரியுமா? 60 ரூபா, அதுவும் ஐயாவுக்கு ராஜ மரியாதை. உன் சப்பாத்தியை தெருநாய்க்கு போடு, குருமாவை காலையில் உன் தலையிலே தேய்ச்சி குளி. சப்பாத்தியாம் குருமாவாம், ஒரு 10,000 தரமாட்டேன்னுட்டே இல்லை, இப்போ 10 கோடி பணக்காரனை சிநேகிதம் பிடிச்சிருக்கேண்டி. அந்த ஜென்டில்மேனை எனக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க கூடாதா? இவ்வளவு பெரிய மில்லினியர் நம்ம ஹஸ்பண்டின் தோஸ்தா என்று நான் சந்தோஷப்படுவேனே. அதுதாண்டி சொல்ல மாட்டேன், பெயரை சொல்லிவிட்டால் அந்த ஆளை கலைச்சிடுவே. உன் கில்லாடி வேலையில் எத்தனையோ தரம் ஏமாந்திருக்கேன். போதும், 10,000 கேட்டேன், கொடுத்தியா? உங்களுடைய ரிக்வெஸ்டை நான் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணலையே, அப்புறம் கன்சிடர் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். ஹெவி அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களேன்னு சொன்னேன். ஐ எம் சாரி ஜென்டில்மேன், அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஐ ஷெல் அரேஞ்ச். 5 நிமிஷத்தில் வைமேன்னா அடுத்த மாசங்கிறியே, அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துடும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். உன் ஜாதகமே என் கழுத்தில் தொங்குற இந்த பைக்குள்ளே இருக்கு, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்புசாமி மாடிக்கு போய்விட்டார். சீதா பாட்டி சிறிது நேரத்தில் ஓர் அழகிய பீங்கான் கிண்ணத்தில் சூடாக சூப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு மாடியில் அவர் அறைக்கு போனாள். சீதா பாட்டியை பார்த்ததும் சரையல் என்று அப்புசாமி தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை லபக்கென்று மூடி பையில் போட்டு ஜிப்பை இழுத்து மூடிடு சீசேம் பண்ணிவிட்டார். சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ ஜென்டில்மேன், அட்லீஸ்ட் இந்த சூப் மட்டுமாவது நீங்கள் சாப்பிட்டால்தான் ராத்திரி என்னாலே தூங்க முடியும். இட்டாலியன் வெரைட்டி. அப்புசாமிக்கு வயிற்றில் கொஞ்சம் இடம் இருந்தது. பஸ்ஸில் ஓவர்லோடு ஏற்றி அடைத்த பிறகும் கண்டக்டர் ஸ்டாண்டிங் பாசஞ்சர்களை போங்கய்யா முன்னால, எவ்வளோ இடம் காலியாக கிடக்கு என்று விரட்டினவுடன் எப்படியோ மேலும் 4 பேருக்கு இடம் கிடைத்து விடுவதில்லையா? என்னமோ கிழவி புது தினுசான சூப் என்கிறாளே. செந்நிற சூப்பின் மேல் மிதந்தவாறே கரைந்து கொண்டிருந்த வெண்ணிற கிரீம் படலங்களும் வெள்ளி ரேக்குகளும் கமகமவென்ற மனமும் அப்புசாமியின் விஸ்வாமித்திரத்தனத்துக்கு மேனகையாயின. கையில் சகுந்தலையை தந்துவிட்டு மேனகை மறைந்து விட்டாள். அதாவது சூப்பை தந்துவிட்டு கீழே போய்விட்டாள். பெப்பர், சால்ட்டு எல்லாம் இதோ, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புசாமி சூப்பை ஸ்பூனில் எடுத்து சுவைக்கத் தொடங்கினார். தேவர்கள் இதைத்தான் அமிர்தம் என்று அவர்கள் மொழியில் சொல்கிறார்கள் போலும். என்னவோ இட்டாலியன் சூப்பாமே, இட்டாலி, ஆஹா இட்டாலி. அப்புசாமியின் நினைவுகள் இட்டாலியை தொடர்ந்து இளவரசி இடிலியுடன் கனிமரா ஹோட்டலில் கழித்த அந்த நாள் ஞாபகம் வந்து லுபோண்டா என்று தன்னை அவள் குருவாக ஏற்று வேலைக்காரி போல அவருக்கு குற்றேவல்கள் நெட்டேவல்கள் செய்தது. ஆஹா, அந்த டக்வலேலே பேபேயி ஆப்பிரிக்க நடனம் ஆடினால் என்னமா இருக்கும்?
உடனே அந்த நடனத்தை ஆடி பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் ஏதாவது பெனிஃபிட் மேட்ச் என்றால் மறுபடி மட்டை பிடிப்பதில்லையா? அது மாதிரி அப்புசாமியும் அந்த டக்வலேலே பேபேயியை ஆடத் தொடங்கிவிட்டார். கட்டிலில் இருந்து எழுந்தார். தரையில் காலை வைத்தால் தரையே காணும். அது பாட்டுக்கு சேலம் பக்கத்து கிணறுகள் மாதிரி பாதாளத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. காலுக்கு எட்டாதது கைக்காவது எட்டும் என்று கையால் துளாவினார். கையே காணாமல் போய்விட்டது. கீழே அப்படி என்னதான் பூகம்பம் ஏற்பட்டு விட்டது? குனிந்து பார்த்தால் தலைக்குப்புற அடுத்த வினாடி விழுந்தார். தெருமுனையில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் மத்தாப்பு கொளுத்துவதைப் போல அப்புசாமிக்கு திடீரென நிறைய ஒளிப்பொறிகள் தோன்றின. பின்பு கரண்ட் கட்டான மாதிரி இருட்டு இருட்டு, ஒரே இருட்டு, இரண்டே இருட்டு, மூன்றே இருட்டு. அசைவற்ற மரக்கட்டை மாதிரி ஆசாமி இட்டாலியன் சூப்பை சாப்பிட்டு விட்டு மயக்கமாக தரையில் சுருண்டு விட்டதும் அவரது அரைக்கதவு மெல்ல கிரீச்சிட்டு திறந்தது. சீதா பாட்டி உள்ளே ஓசைப்படாமல் அடியெடுத்து வைத்தாள். கணவர் நன்றாக மயக்கமடைந்து விட்டாரா என்பதை சோதிப்பதற்காக மேஜை மீதிருந்த டம்ளரை அவர் மீது லேசாக படும்படி கீழே தள்ளினாள். டம்ளரால் தாக்கப்பட்டும் அப்புசாமி நகரவில்லை, விழிக்கவில்லை. குதிரைக்கு கழுத்தில் கொள்ளுப்பை தொங்கவிட்டது போல கணவரின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மர்மப்பைக்குள் கையை விட்டாள். அவர் ரகசியமாக படிக்கும் புத்தகத்தை எடுத்தாள், பிரித்தாள், படித்தாள். அரோ அரோ அசை, வாழ்க்கை பண கோரிக்கைகளும் சட்டமும், லா ஆஃப் மெயின்டெனன்ஸ், வை சண்முகசுந்தரம் என்ற வழக்கறிஞர் எழுதி புத்தகமாக வெளியிட்டிருந்தார். சீதா பாட்டிக்கு புரியவில்லை. இந்த புத்தகத்தை இவர் மறைத்து வைத்து கொண்டு அவ்வளவு சீரியஸாக படிப்பானேன்? மெதுவாக புரட்டினாள். புரட்ட புரட்ட அவளுக்கு வயிற்றை புரட்டியது. குற்றவியல் நடைமுறை சட்டப்படி வாழ்க்கை பணம் கோரும் வழக்குகளில் திருமணம் நடைபெற்றது என்பதை மெய்ப்பிக்க கடுமையான சாட்சியம் தேவையில்லை. மனைவி வேறொருவருடன் கள்ள நட்பு கொண்டு வாழ்ந்து வருகிறாள் என்றோ அவள் நடத்தை கெட்டவள் என்றோ கணவன் குற்றம் சாட்டினால் விசாரணையை கணவன்தான் நடுவர் நீதிமன்றத்தில் தொடங்க வேண்டும். சீதா பாட்டிக்கு உடம்பு லேசாக வியர்த்தது, படபடத்தது. ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்து பிளட் பிரஷரை குறைக்கும் மாத்திரையில் ஒன்றை வாயில் போட்டு விழுங்கிவிட்டு தொடர்ந்து படித்தாள். மறைந்த வீணை மேதை ஸ்கெட்ச் பேனாவில் வண்ண வண்ணமாக கோடிட்டும் பெரிய பெரிய நட்சத்திர குறியிட்டும் தனது கடிதங்களில் பாயிண்ட்டுகளை பளிச்சென்று காட்டியிருப்பாரே, அதுபோல 34ஆம் பக்கத்து மார்ஜினில் பல வண்ண கோடுகள் பெருக்கல் குறிகள் இட்டு வட்டங்கள் போட்டு வரிக்கு வரி கீழே கோடு போட்டு இதுதான் மிக முக்கியம் என்று அப்புசாமி தன் கைப்பட கோழி கிளறின எழுத்துக்களில் எழுதி வைத்திருந்தார். அடியே கிழவி, நீ பூட்டேடி இத்தோடே, இந்த ஒரு பாயிண்ட் தாண்டி நம்ம 50 வருஷ ஜாயிண்ட்டையே உடைச்சு உன்னை கதற வைக்க போகுது என்று எழுதி வைத்திருந்தார். சீதா பாட்டி மனதை திடப்படுத்தி கொண்டு அந்த சட்டப்பிரிவை படித்தாள். இந்து திருமண சட்டத்தின்படி கணவன் வசதியான மனைவியிடமிருந்து வாழ்க்கை பணம் கோரி மனு கொடுக்கலாம். போதுமான வசதியுடைய மனைவி வாழ வழியில்லாமல் தவிக்கும் கணவனுக்கு வாழ்க்கை பணம் தர கடமைப்பட்டுள்ளாள். தீர்ப்புக்கு ஆதாரம் பாஜ் தஹிரா அலி ஹுசைன் தம்பதி வழக்கு. ஏஐஆர் 1979 சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு எண் 362. எவ்வாறு பணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 421ஆம் பிரிவில் பின்வருமாறு கூறப்படுகிறது. 421 குற்றவாளிக்கு சொந்தமான அசையும் பொருள் எதையும் ஜப்தி செய்து விற்பதன் மூலம் அந்த தொகையை வசூலிக்க ஒரு கட்டளை பிறப்பிக்கலாம். ஜப்தி செய்யப்பட்ட பொருளை ஏலம் போட்டு விற்பனை செய்ய உத்தரவிடலாம். இவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனால் சம்பந்தப்பட்டவரை சிறைச்சாலைக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாத வாழ்க்கை பணம் பாக்கிக்காக ஒவ்வொரு மாத சிறை தண்டனையை சம்பந்தப்பட்டவர் அனுபவித்தாக வேண்டும். புத்தகத்தில் அப்புசாமி அந்த பக்கத்தின் மார்ஜினில் ஒரு சித்திரம் வரைந்திருந்தார். கோடு கோடாக ஜெயில் மாதிரி போட்டு உள்ளே ஒரு கிழவி முகம். சீதா பாட்டி கண்ணில் இருந்து கண்ணீர் வடிவது போல. வேணும், குட்டிக்கு வேணும், உன் கதி இப்படித்தாண்டி ஆக போகுது என்று அருகில் எழுதியிருந்தார். மேற்கொண்டு படிக்க முடியாமல் புத்தகத்தை மூடி அப்புசாமியின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஜோல்னா பையிலே போட்டுவிட்டு படுக்க தன் அறைக்கு சென்றாள். சிந்தனையில் நெற்றி சுருங்கியதால் அவள் நெற்றியில் இட்டிருந்த பெரிய வட்ட குங்குமத்திலும் கடகரேகை, பூமத்திய ரேகை, மகர ரேகை தென்பட்டன. ஒரே அடியாக டைவர்ஸ் கோரப் போகிறாரா? வெறுமே பிரிந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் கேட்டு வழக்கு தொடரப் போகிறாரா? கணவனின் மனசில் இப்படியெல்லாம் எண்ணங்களை உண்டாக்கியவர் யாராக இருக்கும்? நோ டவுட் இது லைஃப் அண்ட் டெத் குவெஸ்சன் மாதிரி தான். அட் எனி காஸ்ட் கணவரை கோர்ட்டுக்கு போகவிடக்கூடாது என்று மனதில் உறுதி செய்து கொண்டு மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில் ஒத்தி கொண்டாள். ஒரு காம்போஸுக்கு பதில் 2 காம்போஸாக போட்டுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. அத்தியாயம் 5. காலையில் அப்புசாமி கண் விழித்த போது தான் இருப்பது தனது பழைய டஞ்சன் அறை மாதிரி இல்லையே. ஏதோ பூலோக சொர்க்கத்துக்கு டிக்கெட் செலவில்லாமல் எந்த பத்திரிகையினுடைய
பரிசு குழுக்களிலோ தன் பெயர் வந்து அனுப்பி வைத்து விட்டார்களா? அரை பூரா கமகமவென்று வெட்டிவேர் நறுமணம் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருந்ததை அவர் நாசி தெரிந்து கொண்டதற்கு சாட்சியாக முழங்கை உயரத்துக்கு ஒரு நறுமண ஸ்ப்ரேயர் மேஜை மீது இருந்தது. மூளைக்கு மூளை தொங்கும் தோட்டங்களாக திகழ்ந்த ஒட்டடை செல்வங்கள் எங்கே காணோம்? அவற்றின் உள்ளே இருந்த பெரிசும் சிறுசுமான சிலந்தி பூச்சிமார்கள் அகதிகளாக எந்த நாட்டுக்கு விரைந்து ஓடினர்? எந்த ஈராக் படை அல்லது அமெரிக்க படை அந்த குடிமக்களை ஓட ஓட விரட்டி அனுப்பியது அல்லது கொன்றது? உடைந்த மண்ஜாடி இருந்த இடத்தில் ஐயோ நம்ப முடியவில்லையே, பளபளவென்ற ஃப்ரிட்ஜ். எந்த ஃப்ரிட்ஜ் மீது அவரது மூச்சுக்காற்று பட்டால் கூட அழுக்காகி விடுமே என்று 10 அடி தள்ளி நந்தனார் மாதிரி பாட்டி நிற்கச் சொல்லுவாளோ, அந்த அவளுடைய அருமையான ஃப்ரிட்ஜ் நீல நிறத்தில் அவர் அறையில் வரம் கொடுக்க வந்த கடவுள் வெயிட்டிங்கில் நிற்பது போல நின்று கொண்டிருந்தது. தன் உடம்பை தொட்டு பார்த்து கொண்டிருந்தார். ஜில் என்றிருந்தது. நம்மை அறியாமலேயே ஒரு கால் செத்து விட்டோமா? கோமா மாமான்னு எதுவோ சொல்லுவாங்களே, அது வந்து ஓசைப்படாமல் செத்து போய் உடம்பு ஜில்லிட்டு போச்சா? பூனைக்குட்டி பொறுமுவது போல புர்ரு என்று ஒரு சன்ன ஓசை. ஓசை வந்த திசையை பார்த்தார். ஏர் கண்டிஷன் யந்திரம். பூலோக சொர்க்கமா? சொர்க்க பூலோகமா? கோடம்பாக்கம் ஸ்டூடியோவில் தெலுங்கு பட ஷூட்டிங்கா? பற்பல விதமான குரோட்டன் தினுசுகள் பசேல் பசேலான பூந்தொட்டிகளில் அறையில் அலங்காரமாக தென்பட்டன. பூத்து சொரிந்தன. குட்டி தென்னை மரத்தை நட்டு வைத்தது போல நடு அறையில் ஒரு செடி. அது நடப்பட்டிருந்தது பூந்தொட்டியில் அல்ல, பளபளவென்று டால் அடிக்கும் பித்தளை அண்டா. கிளி ஜோசியக்காரனின் கூடு போல ராசோ பாலிஷில் பளபளத்தது. கேன் ஐ பிரிங் காஃபி சார் என்று ஓர் இனிய குரல். அது போன்ற இனிய குரலை அவர் ஆயுளில் கேட்டதில்லை. லதா மங்கேஷ்கர், வாணி ஜெயராம், பி சுசீலா, ஜானகி, சித்ரா, இன்னும் பல பின்னணி குயில்களின் குரல்களை பதிவு செய்து 7-8 இளையராஜாக்கள் 9-10 நாட்கள் கூடி அதற்கு மேலும் மெருகிட்டு வெளியிட்டது போல் இருந்தது. அப்சரஸ் மாதிரி ஓர் 18 வயது பெண் உள்ளே வந்தாள். ஏர் ஹோஸ்டஸ்களில் 1000-ல் ஒரு பெண்மணி உண்மையான அழகோடு இருப்பது உண்டு என்பார்கள் அடிக்கடி பரப்பவர்கள். அப்படிப்பட்ட 1000-ல் ஒருத்தியம்மா நீ என்று அப்புசாமிக்கு பாட வேண்டும் போலிருந்தாலும் சும்மா உதாரா யார் மேனி என்று அதட்டினார். உங்களை பார்த்து கொள்ள மேடம் என்னை நியமித்திருக்காங்க சார். மேடம்? யார் அந்த மூடம்? உங்க மிஸ்ஸஸ் தான் சார். ஓ கேவியா என்று கூறியவாறே அந்த பெண்ணை பார்த்தார். நர்சுகள் மாதிரி சொட்டு நீல வெள்ளை கவுன், ஐஸ்கிரீம் உடம்பு. ஆனால் கவுன் உயரம் சற்று குட்டை. கோயிலில் சந்தன காப்பு செய்த அம்மனை தரிசித்திருக்கிறார். இந்த அம்மனுக்கு பாதாம் அல்வா காப்பு செய்திருப்பார்களோ? நர்ஸா நீ? எஸ் சார். எனக்கு இப்போ என்ன கேடு? நர்ஸு போட்டு பார்த்துக்கிற மாதிரி பெருசா என்ன வந்துடுது? கூப்பிடு அந்த கியவைய. உங்க விஷயமாக மேடம் டாக்டரை கன்சல்ட் பண்ண போயிருக்காங்க. நேற்று ராத்திரி நீங்கள் சூப்பு சாப்பிட்டதும் தடால்னு உங்களுக்கு மயக்கம் வந்து கட்டிலில் இருந்து கீழே விழுந்துட்டீங்க. ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ்களையே மேடம் வரவழைச்சிட்டாங்க. நீங்க அடுத்த 48 ஹவர்ஸ் வரைக்கும் கட்டிலை விட்டு நகரக்கூடாதாம். மாசிவ் ஸ்ட்ரோக்குன்னு டாக்டர்கள் நினைக்கிறாங்க. மேடம் மட்டும் உடனே கவனித்து டாக்டர்களை வரவழைக்காதிருந்தா நீங்க ஐ எம் சாரி உயிரோடையே இப்ப இருந்திருக்க முடியாது. ஒரு பேசின் ரத்தம் வாயில் எடுத்தீர்கள். சரியாக சொல்லணும்னா மூக்கில் எடுத்தீர்கள். மூக்கு வழியாகவே ஒரு பேசின் ரத்தம் வந்தது. நான் தான் கொண்டு போய் கொட்டினேன். ஐ எம் ஸ்ரீமதி. அப்பல்லோவிலிருந்து ஸ்பெஷல் பர்மிஷனில் வந்திருக்கிறேன். எனக்கு அப்புறம் சுமதி வருவாள், அப்புறம் கோமதி. ரவுண்ட் த கிளாக் உங்களை கவனிச்சுக்க நர்ஸுகளை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் மேடம். அப்புசாமிக்கு தன் இதயம் இருக்கிறதா இல்லையா, வழுக்கி கொண்டு கீழே இறங்கிவிட்டதா என்று வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டார். லப்டப் என்றோ டப்லப் என்றோ எந்த சத்தமும் வரவில்லை. ஆகவே இதயம் கீழே விழவில்லை. இடது பக்கம்தான் இதயம் இருக்கும் என்று சயின்ஸ் பாடத்தில் படம் போட்டு பாகங்களை வரைந்த காலத்தில் படித்தது நல்ல காலம் ஞாபகம் வந்தது. தமனி, சிரை, சிரைக்காதே, சுத்த இரத்த குழாய், அசுத்த இரத்த குழாய், இருதயத்தின் பாகங்கள், இதையெல்லாம் பக்கத்து பையனை பார்த்து காப்பியடித்து எழுதியதற்காக இத்தனை வருஷம் கழித்து வருத்தப்பட்டார். கடைசியில் ஒரு வழியாக மார்பை சரியான இடத்தில் தொட்டு பார்த்தார். சன்னமாக அடித்து கொள்ளும் சத்தம் கேட்டது. நல்லவேளை, இதயம் வேலை செய்கிறது. மூக்கு வழியாக ஒரு பேசின் ரத்தம் கொட்டினதாமே. இந்த அழகிய குட்டிதான் கொண்டு போய் கொட்டினதாமே. சார், செல்லை பிரிங் காஃபி சார். அப்புசாமி எழுந்திருக்க முயன்றார். ப்ளீஸ், நீங்க எழுந்திருக்க கூடாது சார். ஓடோடி வந்து அப்புசாமியை கையை பற்றி படுக்கையில் இருத்தினாள். இது என்ன மெத்தை? தொட்டிலாட்டம் இப்படி அப்படி புரளுது. வாட்டர் பெட் சார். 1 மாசம் பெட்லேயே படுத்திருந்தாலும் பெட் சோர் ஏற்படாது. மேடம் நேத்து ஃபோனில் ஆர்டர் செய்து உடனே வரவழைத்தாங்க சார். யாரு? கேவியா? கிளிசல் ஜம்காலத்தை கூட கண்ணில் காட்ட மாட்டாளே, அவளா? அப்புசாமி சிந்தனையை நாலா திசையிலும் ஓடவிட்டு கொண்டிருந்த போது சீதா பாட்டி பிரவேசித்தாள். கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தபடி, மை குட்னஸ், சரியாக 12:05க்கு அவருக்கு ஆகாரம் கொடுக்கணும். 12:11 ஆகிவிட்டது. உங்களை எல்லாம் எதற்கு எம்ப்ளாய் பண்ணி இருக்கிறேன்? இஸ் இட் நாட் யுவர் டியூட்டி டு
கம் அண்ட் ரிமைண்ட் மீ என்று படபடத்தாள். 4-5 நர்சுகள் அதையும் இதையும் மூடிய பீங்கான் கிண்ணங்களை சுமந்து கொண்டு ஓடி ட்ரேயில் ஸ்பூன்கள், முள்ளுக்கரண்டி, நாப்கின்கள், சிறு சிறு கோப்பைகள் இவற்றுடன் பாட்டியுடன் மார்கழி மாத பஜனை கோஷ்டி மாதிரி கும்பலாக அப்புசாமியை நெருங்கினர். ப்ளீஸ் கொஞ்சம் உட்கார்கிறீர்களா? இப்ப நீங்க சாப்பிடுற டைம். ஆல்ரெடி 5 மினிட்ஸ் லேட் ப்ளீஸ் என்றாள். 2-3 நர்சுகள் அவரை தலைவருக்கு போடும் ஆள் உயர ரோஜா மாலையை ஜாக்கிரதையாக தூக்குவது போல தூக்கி நிமிர்த்தி உட்கார வைத்தனர். சீதா பாட்டி ஓர் அழகிய துணியை அவர் கழுத்தில் கட்டினாள். வாயிலிருந்து விழும் எச்ச சொச்சங்கள் ஜிப்பாவில் விழாதபடி. நர்சுகள் தாங்கள் கொண்டு வந்த கிண்ணங்களை மேஜை மீது பரத்தினர். சாப்பாடு தினுசு தினுசாக பிசைந்து பற்பல வகை காய்கறிகள், கூட்டு, விரல் நீள பொன்னிற மோர் மிளகாய், பெரியதொரு வட்டக்கப்பில் களங்கமில்லாத வெள்ளை தயிர், வாழைப்பழம், ஓர் ஆப்பிள், முழு முந்திரி பருப்புகளாக 7-8, முளைவிட்ட கோதுமை கொஞ்சம், பாசிப்பயிறு சுண்டல், சிறிது வெள்ளை வெளேர் என்ற லஸ்ஸி ஒரு கண்ணாடி டம்ளரில். கோவில் சுவாமிக்கு நடக்கும் சாயங்கால பூஜைக்கு உதவி அர்ச்சகர், தலைமை அர்ச்சகருக்கு தூப தீப சாமரம், கொடி, கண்ணாடி, ஒற்றை விளக்கு, இரட்டை விளக்கு, 5 முகம், 108 முகம் விளக்கு, கும்பம் இவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து தருவாரே, அது மாதிரி தட்டுகளிலிருந்து ஸ்பூன் ஸ்பூனாக எடுத்து நர்ஸு சீதா பாட்டியின் கையில் தர பாட்டி அதை அப்புசாமியின் வாயில் ஊட்டினாள். எல்லாம் தாஜ் ப்ரிப்பரேஷன். எனக்கு உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே சமைக்க முடியுமா? பெரிய கண்டத்திலிருந்து நீங்க தப்பினீர்கள். சீதே, நீயா நீயா இப்படியெல்லாம்? ப்ளீஸ், டாக்டர் உங்களை நிறைய பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். சாப்பிட்டு விட்டு பேசாமல் தூங்குங்கள். சீதா பாட்டி ஒரு ஸ்பூனில் பயத்தம்பருப்பு சுண்டல் போன்ற ஒன்றை சற்றே மசாலா தூவியது அவருக்கு ஸ்பூனில் ஊட்டினாள். வாயை மிருதுவான நாப்கின் ஒன்றினால் துடைத்து விட்டாள். ஆல்ரைட், நீங்க இந்த லஸ்ஸியை இப்போ சாப்பிட்டு விட்டு ஒரு டேப்லெட் தருவாங்க, அதை முழுங்கிட்டு படுத்துக்கொள்ளலாம். ஏசி இவ்வளவே இருக்கலாமா? ஹவு டு யூ ஃபீல்? கொஞ்சம் குறைக்கட்டுமா? அப்புசாமி மோவாயை சொரிந்து கொண்டார். அணையும் விளக்கின் ஜோதி என்பார்களே, அது மாதிரி தான் மண்டையை போட போவது உறுதியாகிவிட்டதா? அதனால்தான் சீதை கிழவி இத்தனை வருஷங்கள் கொடுமைப்படுத்தி பாவம் சேர்த்து கொண்டதை இப்போது கணவருக்கு சேவை செய்து தீர்க்கிறாளா? பேசாமல் தூங்குங்கள். ஏதாவது புஸ்தகம் படிக்கிறேன்னு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சீதா பாட்டியும் நர்சு பட்டாளமும் நகர்ந்தன. திரும்பிய போது தற்செயலாக கதவின் பின்னால் சாக்பீஸ் கட்டியினால் கீழ்கண்டவாறு அப்புசாமி கொட்டை எழுத்தில் எழுதியிருந்ததை பாட்டியின் கண்கள் கவனித்து விட்டன. ட்வி டேமாம் நண்போ. கட்டிலில் இருந்து அப்புசாமி கண் விழித்தால் முதலில் அதைத்தான் படிப்பாராம். அது என்ன என்று கேட்டதற்கு, அது ஒரு மகான் எனக்கு உபதேசித்த மந்திரம். கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை 108 தரம் படிப்பேன் என்று கூறினார். ட்வி டேமாம் நண்போ. அத்தியாயம் 6. சீதா பாட்டியின் மண்டைக்குள் இப்போது பாமு கழகத்தின் தேர்தல் சிந்தனைகளோ, விமன் லிப் பிரிவின் கிளை ஒன்றை துபாயில் ஆரம்பிக்க வேண்டுமென்று வந்த கோரிக்கை பற்றியோ, பாமு கழகத்தில் இண்டோர் கேம்ஸுக்காக ஒரு ஹால் அமைக்க டொனேஷன் கேட்கும் விஷயமாக தமிழக சிஎம்ஐ சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்குவது பற்றியோ சிந்தனை செல்லவில்லை. அது என்ன மந்திரம்? இந்த வீட்டுக்குள் எந்த மந்திரக்காரன் எப்போது வந்தான்? அல்லது அவருக்கு டெலிஃபோன் மூலம் மந்திரத்தை சொன்னானா? வித்தைக்காரன், மந்திரவாதி, குடுகுடுப்பைக்காரன் என்றால் ஏமாறுவதற்கு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். மந்திரத்தை மறுபடி ஞாபகப்படுத்தி அவள் மூளை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தது. வி டேமாம் நண்போ. பாமு கழகத்தில் ஆபீஸ் அறையில் உட்கார்ந்திருக்கும் போதும் இந்த நினைவு. ஷுட் ஐ கன்சல்ட் சம் குட் பண்டிட் ஜீஸ் டு எக்ஸாமின் தீஸ் வேர்ட்ஸ், ஹூ இஸ் டெஃபினெட்லி அண்டர் சம் ஸ்மெல். தட தட தடால் என்ற சரிவு சத்தம் சீதா பாட்டியின் சிந்தனையை கலைத்தது. மன்னிச்சுக்குங்கோ பிரசிடென்ட் ஜி. காரியதர்சி அகல்யா சந்தானம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அலமாரியில் அவள் ஏதோ ஃபைல் தேட வந்தவள் அஜாக்கிரதையால் ஒரு கட்டு ஃபைலை கீழே சரித்துவிட்ட சத்தம். ஷெல் ஐ கம் அண்ட் ஹெல்ப் யூ அகல்யா என்றாள் சீதா பாட்டி. வேண்டாம் பிரசிடென்ட் ஜி, இந்த அட்டெண்டர் முருகேசன் ஃபைல்கள் பூராவையும் தலைகீழாக அடுக்கி தொலைத்திருக்கிறான். இசட்டிலிருந்து தொடங்கி ஏ வரை முடிச்சிருக்கான். வடிகட்டின இடியட். அவனை முதலில் வேலையை விட்டு தள்ளுங்க. யோசிக்கிறேன் என்று சீதா பாட்டியின் உதடுகள் சொல்லினவை தவிர அவள் மனம் பூராவும் கதவில் அப்புசாமி எழுதியிருந்த மந்திர சொற்களையே சிந்தித்து கொண்டிருந்தது. ட்வி டேமாம் நண்போ. பளீரென்று பாட்டியின் மூளையில் ஒரு பளிச் தோன்றியது. பியூன் முருகேசன் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி இருக்கிறான். தலைகீழாக புரட்டி. ட்வி டேமாம் நண்போ. மகிழ்ச்சியில் மேஜை மீது குத்தினாள். கண்டுபிடித்து விட்டாள். ட்வி டே நண்போவை திருப்பி படித்தாள் பொன்னம்மா டேவிட். அவளுடைய சதியால்தான், இன்ஃப்ளூயன்ஸால்தான் அப்புசாமி டைவர்ஸ் லா ஆஃப் மெயின்டெனன்ஸ் எல்லாம் படிக்கிறாரோ? சீதா பாட்டி வீட்டுக்கு திரும்பிய போது வாசலில் கருப்பு நிற காண்டசா நின்று கொண்டிருந்தது. பொன்னம்மாவின் கார். அவள் வந்திருக்கிறாளா? இங்கே அவளுக்கு என்ன பிசினஸ்? சீதா பாட்டி கீழே ஹாலில் பார்த்தாள்.
பொன்னம்மா டேவிட்டின் டிரைவர் தான் ஹாலில் இருந்த புகைப்படங்களை வேடிக்கை பார்த்தவாறு இருந்தான். குட் மார்னிங் மேடம் என்று மரியாதையாக வணக்கம் செலுத்திவிட்டு மேடம் மேலே போயிருக்காங்க என்றான். அப்புசாமியை சந்தித்து முக்கியமாக ஏதோ பேசத்தான் மாடிக்கு போயிருக்கிறாள். ஐ ஷல் இம்மிடியட்லி ஆஸ்கர் டு கெட் அப் ஃப்ரம் திஸ் பிளேஸ் என்றுதான் முதலில் கோபமாக வந்தது. பிறகு கட்டுப்படுத்தி கொண்டாள். தனது அறைக்கு சென்றாள். கதவை தாளிட்டு கொண்டாள். மேஜையின் 3வது டிராயரை திறந்தாள். அதிலிருந்து எலக்ட்ரானிக் கருவியின் சுவிட்சை தட்டினாள். ஹெட்போனை மாட்டிக்கொண்டாள். மாடியில் அப்புசாமியின் அறையில் பூஜாடிக்குள் அவள் ஒளித்து வைத்திருந்த பக்கிங் கருவி அவர் அறையில் நடக்கும் சகல பேச்சுவார்த்தைகளையும் கீழே அவள் அறைக்கு அனுப்பிவிடும். மேலே அப்புசாமியின் அறையில் பொன்னம்மா டேவிட் அப்புசாமியிடம் பேசும் பேச்சுக்கள் அட்சர சுத்தியாக தெல்ல தெளிவாக சீதா பாட்டியின் போனில் கேட்கத் தொடங்கின. பொன்னம்மா, என்ன உங்க அறை அடியோடு மாறிவிட்டிருக்கிறது, ஆச்சரியமாயிருக்கிறதே. என் வீட்டுக்காரருக்கு கூட இவ்வளவு அழகானதாக அறை தயாரிக்கவில்லை. சுவரில் வால்பேப்பர் டிசைன்கள் என்ன, கீழே மெத்தென்று கார்பெட் என்ன, மை குட்னஸ். அண்ணாந்து பார்த்தால் சாண்டிலியர் ஒன்று தொங்குகிறது. குரோட்டன்ஸ் செடிகள், பளபளக்கும் பித்தளை தொட்டிகள், அரை பூராவும் நறுமணம். உங்க சம்சாரம் ரொம்பத்தான் மாறி போயிட்டாங்க. அப்புசாமி, என்னமோ தெரியல, திடீர்னு உபசாரம் பலமாயிருக்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக்காம். அதனால என்னை பார்த்துக்க 4 நர்ஸ் போட்டிருக்கிறாள். தானே எனக்கு 4 வேளை சோறு ஊட்டி விடுகிறாள். நீங்க டைவர்ஸ் விவாகரத்து பற்றி ஏதாவது அவங்க கிட்ட சொன்னீங்களா? நீங்க கொடுத்த சட்ட புஸ்தகத்தை கூட அவள் கண்களில் காட்டாம இதோ பாருங்க கழுத்திலேயே ஜோல்னா பையில போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தூங்குறப்போ அதை பார்த்துருப்பாங்களோ? உங்க சம்சாரத்துக்கு சரியான கிரிமினல் மூளை. என்ன வேணும்னாலும் செய்வாங்க. என் வீட்டுக்காரர் எப்பேற்பட்ட பணக்காரர். அவருக்கு அறிமுகமில்லாத வக்கீல் இல்லை, தெரியாத சட்டம் இல்லை. அப்படி இருந்தும் எங்கள் மேல் கேஸ் போட்டு நஷ்ட ஈடு வாங்கிட்டாங்களே. நீங்க ராத்திரியில எப்படி தூங்குற வழக்கம்? சாதாரண மனுஷ ஜந்துகள் தூங்குற மாதிரி தான் தூங்குவேன். வாய் 1 அங்குலம் திறந்திருக்கும். ரொம்பவும் அசதியாயிருந்தால் 2.5 அங்குலம் திறந்திருக்கும். வாயை திறந்து கொண்டு தூங்குறது தான் அழகாக இருக்கும். அதை நான் கேட்கலை. நீங்க தூங்குற போது தூக்கத்துல உளறது உண்டா? எப்பவாவது உண்டு. ஆனால் கேவியை பற்றி தான் திட்டுவேன். ஏதாவது டைவர்ஸ் பற்றி உளறி இருப்பீர்களோ? அல்லது சமீபத்தில் உங்களை அறியாமல் மயக்கம் போட்ட சந்தர்ப்பம் ஏதாவது உண்டா? ஒரு சூப் கொண்டு வந்து தந்தால் ஒரு நாள். அதை சாப்பிட்டதும் தலை ஒரே கிர் அடிச்சு மயக்கமாகிட்டேன். முழிச்சு பார்த்தா என் அறை சொர்க்கமாக இருக்கு. இப்ப புரியுது இந்த அறைக்கு நறுமணம் ஏன்னு. நீங்க எங்க மறுமணம் செய்து கொண்டு விட போறீங்களோன்னு உங்க சம்சாரத்துக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. உங்களை கவர் பண்றாங்க. கவர் பண்ணட்டும், கார்டு பண்ணட்டும், இன்லாண்ட் லெட்டர் பண்ணட்டும். அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். அந்த கௌதம புத்தர் மனைவி சுபத்திரையை துறந்தாப்புல துறந்திடுவேன். யசோதரை ஏதோ ஒரு புளியோதரை. ஆனால் நீங்கள் எனக்கு மாசம் வாக்களித்தபடி ரூபாய் 3000 தந்துடணும். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது தனி அலவன்ஸ். நாங்கள் கோடீஸ்வரங்க. மாதம் 3000 என்ன? உங்கள் மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தனி பங்களாவே கொடுத்துடுறோம். மாதம் 3000 என்ன? 30,000 தர்றோம். எத்தனை வாட்டி அவளை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுறேன். ஒரு வாட்டி செய்தால் போதும். ரொம்ப நன்றிங்க. நான் இதெல்லாம் பேசினது உங்கள் சம்சாரத்துக்கு தெரிய வேணாம். நீங்கள் கவலைப்படாமல் போய் எனக்கு பங்களா கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. பொன்னம்மா டேவிட் கடகடவென்று சிரித்தாள். ஏற்பாடு இனிமேல் பண்ணணுமாவது? ஏற்கனவே சிட்டியில் எங்களுக்கு 80 பங்களா இருக்கு. அதில் மடிப்பாக்கம் பங்களா காலியாத்தான் இருக்கு. உங்களை அங்கே குடியேற்றி விடுகிறேன். மன்னிச்சுக்குங்க, டைம் ஆச்சு. நான் புறப்படுறேன். டாடா, பை பை. சீதா பாட்டி பட்டென்று சுவிட்சை நிறுத்தினாள். டிராயரை மூடி பூட்டினாள். டைவர்ஸ், எத்தனை பெரிய அவமானம். அத்தியாயம் 7. பழுப்பு நிற நீல் சதுர ரெஜிஸ்டர் தபால் உரை சீதா பாட்டியை 2 நாட்களாக தேடி தேடி திரும்பி சென்று கொண்டிருந்தது. தபால்காரரை, முக்கியமாக ரிஜிஸ்டர் தபால் கொண்டு வருகிற தபால்காரரை சீதா பாட்டி வேண்டுமென்றே தவிர்த்து கொண்டிருந்தாள் என்று வியாக்கியானம் செய்து கொள்ளலாம். அல்லது பாமு கழகத்தின் வேலை மும்முரம் என்றும் சொல்லலாம். ஆனால் விதி வலியது. அதைவிட ரிஜிஸ்டர் நோட்டீஸ் சர்வ் செய்ய வந்த தபால்காரர் மனோவலிவு உள்ளவர். ஒரு தினம் பாட்டி காரில் கிளம்பி கொண்டிருக்கும் போது மேடம் என்று ஒரு சலாம் போட்டு ரிஜிஸ்டர் தபாலை கொடுத்துவிட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு புறப்பட்டு விட்டார். சீதா பாட்டி உரையை பார்த்ததுமே, அந்த அழுக்கு கலரையும் நீல நிற முத்திரையையும் பார்த்ததுமே அவள் எதிர்பார்த்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது என்பது புரிந்தது. கார் டேஷ்போர்டில் அது இருந்தது. பிரித்து படிக்க தைரியமில்லை. பாரத யுத்த துவக்கத்தில் அர்ஜுனன் கையில் இருந்த காண்டிபம் நடுங்கியது போல ஸ்டியரிங்கை பிடித்த அவள் கரம் நடுங்கியது. கழகத்தில் அன்றைய வேலைகளையெல்லாம் அமைதியாக முடித்தாள். ஆனால் மோட்டாரை போட்டால் ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணீர் தொடர்ந்து விழுவது போல சலசலவென்று அந்த கடிதம் பற்றிய எண்ணம் மண்டைக்குள் சீராக கொட்டி கொண்டிருந்தது. மாலையில் வீட்டுக்கு வந்து பிரித்தாள். குடும்ப நல நீதிமன்றம் சீதா பாட்டியை கூண்டுக்கு அழைத்தது. வாதி அப்புசாமி, பிரதிவாதி சீதா பாட்டி. சீதா பாட்டி காரை உடனே கிளப்பிக்கொண்டு
வக்கீல் சண்முகசுந்தரம் வீட்டு முகவரியை கண்டுபிடித்து சென்றாள். அவர் எழுதிய வாழ்க்கை பண கோரிக்கைகளும் சட்டமும் குடும்ப நல நீதிமன்ற சட்டம் ஆகிய புத்தகங்களைத்தான் அப்புசாமி கழுத்துப்பையில் போட்டுக்கொண்டு அடிக்கடி படித்தவாறு இருந்தார். புத்தகம் எழுதின வக்கீலையே தன் வக்கீலாக அமர்த்தி கொண்டு விடுவது என்ற எண்ணத்தில்தான் சீதா பாட்டி ஒரு வழியாக சைதாப்பேட்டையில் உள்ள குறிப்பிட்ட வக்கீலை கண்டுபிடித்தார். லாயர் சார், ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் பார்ட்டிங் அவே ஃப்ரம் தட் ஜென்டில்மேன். ஆனால் அந்த பொன்னம்மா டேவிட் எனக்கு அவமானம் ஏற்படுத்துவதற்காக அவரை இப்படி தூண்டிவிட்டு அவர் மனசை கெடுத்து இன்னோசென்ட்டான அவரை என் மீது விவாகரத்து வழக்கு தொடர வைத்திருக்கிறாளே, அதைத்தான் என்னால் தாழ முடியவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஹிம். ஹி மே பி அட் டைம் என்சென்ட்ரிக், சோசியல் எடிகட்ஸ் தெரியாதவராக இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு தாலி கட்டிய கணவர். என் பலமே பழுத்த சுமங்கலி என்ற பட்டம்தான். பாமுகழக தலைவி சீதாவுக்கும் கணவர் அப்புசாமிக்கும் லடாய் என்று 8 காலம் ஹெட்லைனில் எந்த பத்திரிகையின் ஈவினிங் எடிஷனிலாவது என் பெயர் வெளிவருவதற்கு மிஸ்ஸஸ் பொன்னம்மா டேவிட் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் வெரி விண்டிக்டிவ். என்னை பழிவாங்க முழு மூச்சுடன் பெரிய டீம் ஒர்க்கை செய்து கொண்டிருக்கிறாள். நோ ஒண்டர் அவள் விதவிதமாக சுவரொட்டிகள் அடித்து ஊரெல்லாம் ஒட்டினாலும் ஒட்டுவாள். அவள் ஹஸ்பண்ட் ஓர் ஆப்செட் பிரஸ் கூட வைத்திருக்கிறார். சீதா பாட்டியின் முகத்தையே வக்கீல் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அந்த லட்சணமான முகம், அதில் தெரிந்த மஞ்சள் பூச்சு, வட்ட குங்குமம், ஃப்ளாரசன்ட் டால் அடித்து கொண்டு, தழைய தழைய தாலியும் சில சங்கிலிகளும், காதில் ஜொலிக்கும் வைரத்தோடுகள், மூக்கு கண்ணாடி வழியே தெரிந்த கண்களின் அறிவு தீட்சண்யம், அந்த கண்களை தற்காலிகமாக மூடியிருக்கும் மெல்லிசான கவலைத்திரை. அதே சமயம் அவள் கைகள் மேஜையை பற்றியிருந்த அழுத்தத்தில் தெரிந்த உறுதி. தன் வாடிக்கைக்காரர்களையும் அவர்கள் பேசும்போதே எதிர்க்கட்சியையும் நன்கு எடை போட தெரிந்த அவரது அனுபவம் பேசியது. இந்த லேடிக்கு உண்மையில் ஆழ் மனத்தில் கணவரின் மேல் மாறாத பிரியமும் பாசமும் கடமை உணர்ச்சியும் உள்ளது. ஆனால் அவரது சில குழந்தைத்தனமான மடத்தனமான நடவடிக்கைகள் சமயத்தில் பிடிக்காமல் இருப்பதும் உண்டு. கணவரை விட தான் கெட்டிக்காரி என்ற எண்ணமும் பாமுகழகத்தின் பிரசிடென்ட் என்ற ஹோதாவும் இருக்கிற அதே சமயம் புதுமைக்கும் பழமைக்கும் பாலமாகவே இருக்க விரும்புகிறாள். இந்த கேஸை இந்த லேடியிடம் விளக்கினால் நன்கு புரிந்து கொள்வாள் என்றெல்லாம் எண்ணங்கள் ஓடின. பல காரணங்களுக்காக விவாகரத்து கோரலாம் உங்கள் கணவர். நீங்கள் அவரை கொடுமைப்படுத்துகிறீர்கள், மன அளவில் சித்திரவதை செய்கிறீர்கள் என்று காரணம் காட்டியிருக்கிறார். வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங் மிஸ்டர் லாயர் சார். நான் தான் அதிகம் பாதிக்கப்பட்டவள். கோர்ட்டு கீர்ட் என்று போகாமல் நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிட்டு ஏதாவது ஹெல்ப் செய்யக்கூடும் என்ற நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். ஃபீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கோர்ட்டில் கூண்டில் போய் நிற்பதை விட ஐ கேன் கமிட் சூசைட் மிஸ்டர் லாயர். பாட்டியின் குரல் கமறியது. சண்முகசுந்தரம் சிரித்தார். நான் எழுதிய புத்தகத்தை நீங்கள் சரியாக படிக்கவில்லை என்று தெரிகிறது. இப்போதெல்லாம் விவாகரத்து கேஸ்களை குடும்ப நல நீதிமன்றங்கள் என்ற அமைப்பே நடத்துகின்றன. சினிமாவில் காட்டுகிற மாதிரி கோர்ட்டில் ஜே என்ற கும்பல், கணவன் இந்த பக்கம் ஒரு கூண்டில், மனைவி இன்னொரு கூண்டில், வக்கீல் விதவிதமாக மனைவியையோ கணவனையோ எல்லார் எதிரிலும் சுவாரஸ்யமாக கேள்வி கேட்பது என்பதெல்லாம் கிடையாது. திருமணத்தாலோ அல்லது மற்ற குடும்ப பூசல்களாலோ நிம்மதி இழந்து தவிக்கும் தம்பதிகளின் நல்வாழ்வுக்காக மத்திய அரசு குடும்ப நல நீதிமன்ற சட்டம் என்று ஒன்றை 1984ஆம் வருஷம் கொண்டு வந்திருக்கிறது. குடும்ப விவகாரங்கள் கோர்ட்டுக்கு போய் வீணாக தாமதமாக வேண்டாம் என்ற நோக்கத்தில் இந்த சட்டம் ஏற்பட்டது. 7 வருஷமா நீதித்துறையில் பணியாற்றிய அனுபவமுள்ள வழக்கறிஞர்தான் நீதிபதியாக நடுவராக இருப்பார். திருமணம் புனிதமானது, குழந்தைகள் நலன் முக்கியமானது, தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம், இவற்றிலெல்லாம் அந்த நீதிபதிக்கு அக்கறை உண்டா என்று ஆராய்ந்த பிறகுதான் குடும்ப நல மன்ற நீதிபதி நியமிக்கப்படுவார். குடும்ப நல நீதிமன்றம் கூடுமானவரை தம்பதியரை சமாதானம் செய்து வைக்கவே முயலும். முக்கியமாக ஒரு பிரிவு இருக்கிறது. தம்பதிகளை ஒற்றுமை செய்து வைக்க இயலும் என்று நீதிபதிக்கு தோன்றினால் வழக்கை உசிதம் போல எவ்வளவு நாள் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு நாள் நீதிபதி தள்ளி வைக்கலாம். அதற்குள் காலமே தம்பதிகளை இணைத்தாலும் இணைத்துவிடும். தம்பதிகளில் எவர் ஒருவர் விரும்பினாலும் விசாரணையை ரகசியமாக நடத்தலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்ற சீதா பாட்டி, ஒய் நாட் யுவர் குட் செல்ஃப் அப்பியர் ஃபார் மீ என்றாள். வக்கீல் விளக்கினார். குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒருத்தர் தன் கேஸை வழக்கறிஞர் மூலம் பிரதிநிதித்துவம் தந்து வாதிட உரிமை இல்லை. கணவனோ மனைவியோ அவரவர் கட்சியை அவரவரேதான் எடுத்து சொல்ல வேண்டும். நீதிபதியே ஒரு கால் வழக்கறிஞர் ஒருத்தரின் உதவி இந்த வழக்குக்கு தேவை என்று கருதினால் மட்டுமே வழக்கு சம்பந்தப்பட்டவருக்காக நீதிமன்ற உதவியர் பணியை நாடலாம். இதெல்லாம் விளக்கமாக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் அம்மா. சாரி சார், அந்த புஸ்தகத்தை அவர் சதா கழுத்திலே மாட்டிக்கொண்டிருப்பதால் அதை என்னால் முழுமையாக படிக்க முடியவில்லை. யூ ஹாவ் ரிலீவ்டு மீ ஃப்ரம் மை ஸ்ட்ரெஸ் வெரி மச். தேங்க்யூ லாயர் என்று 5 100 ரூபாய் நோட்டுகளை அவரிடம் நீட்டினார்.
நோ நோ, ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன விளக்கம் தந்ததற்காக ஃபீஸா? நீங்களும் கணவரும் காம்ப்ரமைஸ் ஆகுங்கள், அதுதான் எனக்கு நீங்கள் தரும் ஃபீஸ். இத்தனை வயசுக்கு மேல் டைவர்ஸ் என்பது வேதனைக்குரிய விஷயம். எப்படியோ சாமர்த்தியமாக நடந்து கொண்டு உங்கள் கணவரை உங்கள் வழிக்கு கொண்டு வருவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீதிமன்றத்திடமோ நீதிபதியிடமோ சட்டத்திடமோ இல்லை. உங்கள் கணவருக்கு எது வீக்னஸ் என்று பட்டியல் போட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றாக பிரயோகப்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ லாயர் என்று சீதா பாட்டி புறப்பட்டாள். அத்தியாயம் 8. குடும்ப நல நீதிமன்ற அறை. சீதா பாட்டி, அப்புசாமி, 61 வயதை தொட்டு கொண்டிருந்த நடுவர் தில்லைநாயகம் ஆகியவர்கள் மட்டும் தனி அறையில் இருந்தனர். உதவிக்கு ஒரு குமாஸ்தா. அலமாரியில் சிற்சில சட்ட புத்தகங்களை தவிர மற்றபடி அறையை பார்த்தால் நீதிமன்றம் மாதிரி இல்லை. நடுவர் பெயருக்கு ஏற்ப நடுவில் மேஜை நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் மனதில், இத்தனை வயசான கிழங்களுக்கு இந்த டைவர்ஸ் எண்ணம் இப்பத்தான் வந்திருக்கிறதா? அந்த அம்மாவை பார்த்தால் அறிவுக்கலை சொட்டுகிறது, இந்த ஆளை பார்த்தால் அசட்டுக்கலை சொட்டுகிறது. எப்படி ஒன்று சேர்ந்தாங்களோ? அவர் யோசிக்கும் போதே மேஜை மீது தாள ஓசை கேட்டது. அப்புசாமிதான் கையை சும்மா வைத்து கொண்டிராமல் தாளம் போட்டார். வாயில் பாட்டு, லேசாக முணுமுணுப்பு. நலம்தானா நலம்தானா, உன் உடலும் உள்ளமும் நலம்தானா, அடியே கிழவி நலம்தானா. சூ என்று மேஜையை தட்டினார் தில்லைநாயகம். இது கோர்ட். அப்புசாமி சிரித்தார். இதுவா கோர்ட்? கோர்ட்டுனா வவ்வாலா வக்கீலுங்க பறப்பாங்க, கூண்டு கீண்டு இருக்கும். இங்கே ஒன்னையும் காணோம். சரி, உங்க விவகாரத்தை சொல்லுங்க முதல்ல, கோர்ட்டை பத்தி அப்புறம். விவகாரம் என்ன விவகாரம்? அப்புசாமிக்கு எல்லாமே மறந்து விட்டது. பிறகு கஷ்டப்பட்டு பொன்னம்மா டேவிட் சொல்லி கொடுத்த பாயிண்ட்டுகள் ஞாபகத்துக்கு வந்தன. என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறா. என்னம்மா சொல்றீங்க? உங்க கணவர் இப்படி சொல்றாரே, அவர் இப்படி சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கலாமா? ஐசல்ல கடி கும்மா, அப்படி ஒரு போடு போடுங்க என்றார் அப்புசாமி. சீதா பாட்டி அடங்கிய குரலில் தலை குனிந்தபடி கைக்குட்டையை கண்ணில் ஒற்றியவாறு, ஐ ஹவ் நெவர் இல்ட்ரீட்டட் ஹிம். பாத்தீங்களா கண்ணை தொடச்சுக்கிறத? கேட்டீங்களா அவ அளப்ப? சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்றார் அப்புசாமி உற்சாகமாக. நான் சாப்பிட்றது இருக்கட்டும் என்றார் நடுவர். நீங்க 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடணும், அதான் எனக்கு முக்கியம் என்றார் சற்றே கவித்துவமாக. அப்புசாமி நாற்காலியிலிருந்து எழுந்து சீறினார். இவளா? ஏன் தட்டுல ஒரு நாள் இவ சாப்பிட்ருக்காளா? கேளுங்க சார், நாய் இல்லை நாய், அது கூட அதில் சாப்பிடாது. அது மாதிரி ஒரு அலுமினிய தட்டு. பூகோள படத்தில் மாலைங்கள் எல்லாம் போட்டு காட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி தட்டு பூரா ஒரே மேடும் பள்ளமும். இவளது மட்டும் வெள்ளித்தட்டு. இதுக்கு என்னம்மா உங்க பதில்? இவருடைய வெள்ளித்தட்டை இவர் தேல்கூண்டு ஷோ நடத்துறதுக்காக மார்க்கேஜ் பண்ணி அது முழுகிட்டுது. என் நாலேஜுக்கு அது வரும்போது ரொம்ப லேட் ஆயிட்டுது. நடுவர் விருட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். உடனே மன்றத்தை கலைத்து விட துடித்தார். தேல் என்ற வார்த்தையை கேட்டாலே உடம்பு அவருக்கு நடுங்கும். தேல் படத்தை பார்த்தாலே அவர் டாக்டர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விடுவார். தேல் கூண்டு ஷோவா என்றார் நடுவர் குளற. நாற்காலியிலும் மேஜையிலும் ஏராளமான கருந்தேல், செந்தேல், நீலத்தேல், மஞ்சள் தேல், சுருக்கமாக விப்ஜிஆர் வண்ணங்களில் தேள்கள் ஊறுவது போல தோன்றின. நான் அதை சற்று விளக்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் அனுமதிக்க வேண்டுகிறேன். கூண்டு நிறைய தேள்களுடன் 2-3 நாட்கள் குடித்தனம் இருந்து காட்டுவதாக சேலஞ்ச் பண்ணி அதற்காக நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒரு ஷோ நடத்தி டிக்கெட் போட்டு பணம் கலெக்ட் பண்ணி பப்ளிக்கை சீட் பண்ணியிருக்கிறார். அண்டர் செக்ஷன் 420 படி இவரை அப்போதே உள்ளே தள்ளி இருக்க வேண்டும். பப்ளிக்கை இன்டியூஸ் பண்ணி பண வசூல் பண்ணியிருக்கிறார். ஆட தேளுடா தேவுடா என்பதையே நீதிபதி பதட்டத்துடன் இவ்விதம் குறிப்பிட்டார். தேள்களுடன் குடித்தனமா? மகாலட்சுமியாட்டம் மனைவி நீங்கள் இருக்க தேளுடன் குடித்தனமா? என்ன தேளியா நீ? இல்ல என்ன மனுஷன் யானி? ஆத்திரம் பீறிட்டு வந்தது அப்புசாமிக்கு. இந்தாயா நீதிபதி, என் பொண்டாட்டிய மகாலட்சுமி மகா சரஸ்வதின்னெல்லாம் நீ புகழ்றத கேட்கறதுக்காக நான் வழக்கு போடல. அவளோட 4 நாள் குடித்தனம் நடத்தி நீ பாரு, அப்புறம் பாம்பு கூண்டுக்கே குடித்தனம் போயிடுவ. நான்சென்ஸ் என்று மேஜை மீது புத்தகத்தில் ஓங்கி அடித்தார் நீதிபதி. இது கோர்ட். நான் மதிப்பிற்குரிய நீதிபதி என்பது நினைவிருக்கட்டும். வாயா போயா யோவ் என்றெல்லாம் நீதிபதியை அழைக்கக்கூடாது. நீங்க மட்டும் என் பொண்டாட்டிய மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, ரதி, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, ஸ்ரீதேவி, கௌதமின்னு வர்ணிக்கலாமா? ஏதோ சவுகார் ஜானகி ஜி வரலட்சுமிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சரி என்று எழுந்து கொண்டார் நீதிபதி. கணவனும் மனைவியும் கொஞ்ச நாள் பிரிந்து தனித்தனியே இருங்க. உங்களுக்கே ஒரு தெளிவும் நெருக்கமும் ஏற்படலாம். அப்புறம் மீண்டும் வாருங்கள், சமரசம் செய்து வைக்கிறேன். மிலாட், இவருக்கு தங்குவதற்கு வீடு என்று ஒன்றும் கிடையாது. இப்போது நான் வசிக்கும் வீடு என்னுடையது. ரிஜிஸ்டர் ஆகியிருப்பதும் என்மேல்தான். இவர் மீதுள்ள பச்சாதாபத்தினால் இவருக்கு மாடியில் ஓர் அறை அலாட் பண்ணியிருக்கிறேன். அதை உடனடியாக வெக்கேட் செய்ய யுவர் லார்ட்ஷிப் உத்தரவிட வேண்டுகிறேன். அண்டர் டெக்ளரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் ஒரு சூட் ஃபைல் பண்ண உத்தேசித்திருக்கிறேன்.
சார் சார், அந்த வீட்டில் எனக்கும் சம பங்கு உண்டு சார். இவள் சொல்றது பூரா போய். நாக்கில புண்ணுதான் வரப்போகுது. ஒரு வயல் நிறைய மணத்தக்காளி கீரை மேய்ந்தால் கூட அந்த புண்ணு ஆறாது. வீட்டு கிரய பத்திரத்தை நீதிபதி பரிசீலித்தார். அதுல இருக்கிறதையெல்லாம் நம்பாதீங்க என்று அப்புசாமி அலறினார். ஷட்டப் என்றார் நீதிபதி. மேடம், வீடு உங்களுடையதான் என்பதில் சந்தேகமில்லை. இவர் இதுநாள் வரை உங்கள் கணவராக இருந்து வந்ததால் சற்று பெருந்தன்மையுடன் நீங்களும் நடந்து கொள்வீர்கள் என நான் எதிர்பார்க்கிறேன். அவர் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருக்கட்டுமே. மைலாட், பிரிய விரும்பும் கணவன் பிரிவு கோரி கோர்ட்டில் விண்ணப்பம் தந்த பின்னும் அவளோடு வாழ்ந்து கொண்டோ தனித்து சமையல் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் வாழ்க்கை பணம் கோரி மனு கொடுக்க இயலாது என்று லா ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் ஒரு பாயிண்ட் இருப்பதாக அறிகிறேன். என் வீட்டில் என்னுடனேயே என் சம்பாத்தியத்திலேயே அவர் சாப்பிட்டு வருவாரானால் வாழ்க்கை பணமோ டைவர்ஸோ அவரால் கோர முடியுமா? சட்டத்தை பற்றி எனக்கு தெரியாது. இம்பர்டினென்ட்டாக நான் பேசியதாக லார்ட்ஷிப் எடுத்துக்கொள்ளலாகாது. உங்களுடைய சட்ட அறிவை நான் மெச்சுகிறேன். பாரதியார் உங்களை போன்ற புதுமை பெண்களைத்தான் வரவேற்று பாடியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். வாத்தியாரே, கொதித்தார் அப்புசாமி. இவள் புதுமை பெண்ணோ புராதன பெண்ணோ, ஆனால் ஏகப்பட்ட திருட்டு புத்திங்க. என் கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கை பணச்சட்ட புத்தகத்தை சூப்புல மருந்து கலந்து கொடுத்து மயங்க வச்சுட்டு எடுத்து படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பெரிய வக்கீல் மாதிரி உங்ககிட்ட வந்து ரீல் விடுறா பாருங்க. அமைதி அமைதி என்றார் நீதிபதி. இத்தனை படிப்பாளையான மனைவிய அடைய நீர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். யோ என்று நீதிபதியின் மேஜை மீது அப்புசாமி ஒரே தாவலாக தாவி ஏறி உட்கார்ந்து கொண்டு அவரது சட்டையை பிடித்து இழுக்காத குறையாக, கொஞ்சம் விட்டா என் கையவிய பத்தி புது கவிதை கூட பாட ஆரம்பிச்சிடுவீங்க போலிருக்குதே. நான் இப்ப இருக்கிற வீட்ல தான் இருப்பேன். எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும் நைனா. ஐயாவை காலி பண்ண வைக்கணும்னா அதுக்கு தனி நோட்டீஸ் விடணும். நான் பொன்னம்மா டேவிட்டாண்ட சொல்லி 9 வக்கீல் வைப்பேன். இப்போ சொல்லி வைக்கிறேன். சரி சரி, நீங்க வீட்டை காலி பண்ணாட்டி போகுது. முதல்ல என் மேஜையை காலி பண்ணுங்க. குரங்கு மாதிரி இப்படியாயா மரியாதை இல்லாம என் மேஜை மேல வந்து குந்திக்கிறது? கெட் டவுன் மேன் என்றார் கோபத்துடன். சீதா பாட்டி குறுக்கிட்டு, மைலாட், உணர்ச்சி வசப்பட்டு அவர் செய்த செய்கைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் தங்களை போன்ற நீதிமான் வாயால் அவர் குரங்கு என்று வர்ணிக்கப்பட்ட விதமும் என் மனசை மிகவும் ஹர்ட் செய்கிறது. ஐ எம் சாரி மேடம் என்றார் நீதிபதி. நான் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். கணவர் மீது உங்களுக்கு உள்ள உண்மையான பாசத்தை கண்டறியவே அப்படி உங்கள் எதிரில் அவரை குரங்கு என்று வர்ணித்தேன் என்று சாமர்த்தியமாக சமாளித்தார். சீதா பாட்டி தன் கைப்பையில் இருந்து வட்ட வடிவமான எதையோ எடுத்தாள். பிளாஸ்டிக் பையில் இருந்த அதை பிரித்து எடுத்தாள். மை லார்ட், என் கணவர் என்னிடம் விவாகரத்து கோரி வழக்கு போட்டிருக்கும் இந்த நிலையிலும் கூட நீதிபதி மூக்கை உறிஞ்சினார். அப்புசாமியும் கூட. அரையெங்கும் ஓர் இனிய நறுமணம் பரவிக்கொண்டிருந்தது. நெய் வாசனை. சீதா பாட்டியின் கையில் க்ளோஸ்அப் முழு நிலா சைஸில் ஒரு முறுக்கு காட்சி தந்தது. மைலாட், நெய் முறுக்கு என்றால், அதுவும் நெய்யில் செய்த கை முறுக்கு என்றால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்று நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கும் போது தரலாம் என்று கைப்பையில் ஒன்றை போட்டு எடுத்து வந்தேன். மேஜை மீதிருந்த அப்புசாமியின் பாதி கண்கள் முறுக்கை நாடின. ஒரு காதல் பார்வை முறுக்கின் மீது செலுத்தினார். சில அரசியல்வாதிகள் சொல்வார்களே, குறிப்பிட்ட கட்சிக்காரர்களை நாங்கள் வெறுக்கவில்லை, அவர்களது கொள்கைகளைத்தான் வெறுக்கிறோம் என்று. அதுபோல அப்புசாமி முறுக்கை வெறுக்கவில்லை. முறுக்கை பிடித்திருந்த சீதா பாட்டி மீதுதான் கடுப்பு. மேஜையிலிருந்து இறங்கி நேராக சீதா பாட்டிக்கருகில் சென்று 2 அங்குல தூரம் தள்ளி நின்று, அடியே கேவி, கேவலம் முறுக்கை காட்டி என் முறுக்கை பிரிச்சிடலாம்னு கனவு காணாதே. பொன்னம்மா டேவிட் கிட்ட சொன்னால் முறுக்கு கடையே வச்சு தருவாள், தெரிஞ்சுக்கோ. உன் முறுக்கை தூக்கி குப்பை தொட்டியில போடு, இல்லாட்டி உன் வாயில போட்டுக்கோ. அப்புசாமி நீதிபதியின் உத்தரவை கேட்டுக்கொள்ளாமலேயே வேகமாக வெளிநடப்பு செய்தார். அத்தியாயம் 9. சீதா பாட்டிக்கு அப்புசாமி மீதோ அவர் நிழல் மீதோ, நிழல் போன்ற சிநேகிதர்களான ரசகுண்டு பீமாராவ் மீதோ எந்த காலத்திலும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை. இவரால் அவர்கள் கெட்டுப்போனார்களா, அவர்களால் இவர் கெட்டுப்போனாரா என்பது கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்கிறதைப் போலவும், பொதுமக்கள் லஞ்சம் கொடுப்பதால் தான் அதிகாரிகளுக்கு பழக்கம் வந்ததா, அல்லது அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதால் தான் பொதுமக்களுக்கு லஞ்சம் தரும் பழக்கம் ஏற்பட்டதா என்பது போல நிர்ணயிக்க முடியாத விஷயமாகும். அப்படியிருந்தும் திடீரென்று ஒரு நாள் ரசகுண்டு திருவள்ளிக்கேணியில் குடியிருந்த தெருவுக்கு சீதா பாட்டி அவனை காணச் சென்றாள். ரசகுண்டு வீட்டுக்கு சென்று அவன் இருந்த குடித்தன வீட்டின் அவல நிலையை பார்த்தாள். வாசல் கதவை திறந்ததுமே 7-8 டெல்லி எருமைகளின் பிருஷ்டபாகங்கள் பயங்கரமாக தெரிந்தன. 1 வருடத்துக்கு வரட்டி தட்டக்கூடிய அளவு சாணி சகதியையும் அசிங்கங்களையும் தாண்டி உள்ளே சென்றாள். புராணங்களில் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்று ஏதேதோ லோகம் பேர் சொல்வார்களே, அது மாதிரி சாணி லோகம், கொசு லோகம், குழந்தை குஞ்சுகள் லோகமெல்லாம்
கடந்து ஓர் அழுக்கு கித்தானை விளக்கினால் அதுதான் ரசகுண்டுவின் போர்ஷன். கதவு கூட இல்லாத போர்ஷன். பாட்டிக்கு மனசு ரொம்ப உருகியது. ஏண்டாப்பா ரசம், இந்த நரகத்துல அவஸ்தைப்படுற? அங்க நுங்கம்பாக்கத்துல எங்க வீட்டுல பல ரூம் வேக்கண்டா கிடக்கு. நீங்க 2 பேரும் பேசாம குடி வந்துடுங்க. வாடகை ஒன்றும் தர வேணாம். எனக்கும் துணையா இருப்பீங்க. பாட்டி! ரசகுண்டு தடால் என்று கீழே விழுந்து பாட்டியை கும்பிட்டான். நீங்க தான் எங்க குலதெய்வம். வீட்டுக்காரன் அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 100 ரூபாய் சேர்த்து தரலன்னா இந்த கித்தானையும் எடுத்து போறேன்னு இப்பதான் கத்திட்டு போறான். அப்படி இல்லைன்னா அவனோட 4 எருமை மாட்டையும் தினமும் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் நானும் ருக்குவும் குளிப்பாட்டிட்டு வரணுமா. பாட்டி, உங்களை உசுறு இருக்கிற வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். ரசகுண்டுவின் குழந்தை துளியுண்டு காலை மட்டும் வெளியே தொங்க விட்டு கொண்டு தூளியில் தூங்கி கொண்டிருந்தது. மேலா ஃபீமேலா? குழந்தை பிறந்த சமாச்சாரம் கூட நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இல்லை, எவ்வளவு நாளாகிறது? ஆண்டு நிறைவாயிட்டது பாட்டி. ஓ ஐசி என்று பாட்டி பர்ஸை திறந்து 100 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து தூங்கும் குழந்தையை எழுப்பி அது சினுங்கும் போதே அதன் கையில் கொடுத்துவிட்டு கிளம்பினாள். ஐப்பசி பிறந்ததும் அக்டோபர் 18th ஆர் 19th குடி வந்துருங்கோ. யூ கேன் ஆக்குபை 3 ரூம்ஸ். ருக்மணியும் ரசகுண்டுவும் தூளி குழந்தையோடு சீதா பாட்டியின் வீட்டுக்கு குடி வந்து விட்டனர். பாட்டிகள் முன்னேற்ற கழகத்தில் காரியதரிசி அகல்யா சந்தானம் மூலம் இந்த செய்தி வேகமாக பரவி பாட்டியின் பரந்த மனப்பான்மையை கழகத்தில் எல்லோரும் புகழ்ந்தனர். ஒரு உண்மையான சோசியலிஸ்ட்னா பிரசிடென்சி மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு பங்களாக்காரரும் காலியா கிடக்கிற அறைகளில் அல்லது அவுட் ஹவுஸிலாவது ஓர் ஏழை குடும்பத்தை குடிவைத்தால் எவ்வளவு மேன்மையா இருக்கும் என்று பேசிக்கொண்டனர். நோ நோ நோ, ஆனானப்பட்ட ரஷ்யாவிலேயே கம்யூனிசம் மண்ணை கவிக்கிட்டு இருக்கிறது. அது கம்யூனிசம், இது சோசியலிசம். இன்னும் கொஞ்சம் பேச்சு முற்றினால் பாமு கழகத்தில் பாசிசம் ஏற்பட்டு விடும் போலிருக்கவே பேச்சு அத்துடன் முடிந்தது. ஆனால் பாட்டியின் மதிப்பு கும்மென்று கழகத்தில் உயர்ந்து அடுத்து வரும் கழகத் தேர்தலில் அவளுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்திய கூறுகளை அதிகமாக்கியது என்பதை மறுப்பதற்கில்லை. அப்புசாமி ரசகுண்டு தம்பதிகள் நெருங்கிய சிநேகமானாலும் அவர் மனத்தில் பல சஞ்சல அலைகளை அந்த இளம் தம்பதிகள் எழுப்பிக் கொண்டிருந்தனர். ரசகுண்டு தங்களுக்கு ஒதுக்கிய போர்ஷனில் காணாததை கண்ட மாதிரி ஃபோம் மெத்தையில் ஜிங் ஜிங் என்று உட்காருவதும் எழுவதுமாக மகிழ்ந்தது அவரது பொறாமை ஐட்டம் 1. அரட்டை அடிக்க ஆர்வமாக அவனுடைய அறைக்குள் நுழைந்தால் சரையலென்று ருக்மணியும் அவனும் விலகிக்கொண்டு அசடு வழிவார்கள். அப்புசாமி கண்டுக்காதது மாதிரி சரி அப்புறம் வரேன் என்று வெளியேறி விடுவார். தாத்தா ப்ளீஸ், இந்த பயலை கொஞ்சம் தூக்கிக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வாங்களேன். எங்களுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. பயல் ஓ போகணும்னு அரிச்செடுக்கிறான் என்று சில சமயம் குழந்தையை வேறு அவர்கிட்டே ஒப்படைத்து விடுவார்கள். அதுவும் பபிள்கம் மாதிரி கப்பென்று அவரிடம் ஒட்டிக்கொண்டு டாட்டா நான் போறேன், வம்மாட்டேன் போ என்று தனது மழலை புத்திசாலித்தனத்தை காட்டும். அப்புறமா உரிமை மேளத்தை மனசுக்குள் வாசித்து கொண்டே வீட்டில் வேலை சரியா இருந்ததாக்கும், எதுலையும் கொஞ்சம் நிதானம் இருக்கணும்பா என்று சாடையாக சிஷ்ய பிள்ளைக்கு எரிச்சல் கலந்த ஓர் அறிவுரை கொடுத்துவிட்டு நகர்வார். தாத்தா என்றான் ரசகுண்டு 2வது நாள். மொட்டை மாடிக்கு வாங்களேன், கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். உனக்கு தான் இங்கே வந்துட்டு ஆகாயம் எது பூமி எதுன்னு தெரியலையே. ஓட்டலுக்கு கீட்டலுக்கு வேலைக்கு போறியா இல்லை சாதா பொஞ்சாதியையே சுற்றிக்கிட்டு இருக்கியா? ஆசை 60 நாள்பாங்க. உனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகியும் பொண்டாட்டி பித்தாக அவள் முந்தானையையே பிடிச்சுண்டு சுற்றிட்டு இருக்க. பொம்பளைங்களுக்கு அதிக இடம் கொடுத்துடக்கூடாது. அனுபவஸ்தன் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் பேசணும்னு தான் உங்களை மாடிக்கு கூப்பிட்றேன் தாத்தா. எங்கள் தாம்பத்தியத்தில் லேசாக விரிசல் ஏற்பட்டுட்டு வருது. அதான் ஒரே கவலையாக இருக்குது. கவலை ஏண்டா படுற, சந்தோஷப்படு. எவ்வளவுக்கு எவ்வளவு பொண்டாட்டிக்கிட்ட இருந்து விலகி ஒருத்தன் இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அமைதிக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தாத்தா என்றான் ரசகுண்டு. உங்களுக்கு விளக்கமாக சொன்னாதான் புரியும். இந்த விரிசல் நீங்கள் சொல்கிற மாதிரி விரிசல் அல்ல, புது தினுசு விரிசல். வாங்க மாடிக்கு போய் பேசலாம். மாடியில் அந்தரங்க குரலில் ரசகுண்டு கேட்டான். ஏன் தாத்தா, உங்களை ஒன்று கேட்கணும். அனுபவப்பட்ட வயசானவங்களை கேட்டாத்தானே இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னடா அனுபவம்? கிசு குரலில் ரசகுண்டு. அவுட் ஆஃப் டோர்ஸில் மனைவியோட கொஞ்சினா டேஞ்சரா? யாருக்கு அவுட் ஆஃப் டோர்ஸ், உனக்கா அவளுக்கா என்று அபத்தமாக கேட்டார். ரசகுண்டு, என்ன தாத்தா உளறீங்க? வீட்டு விளக்க சொல்கிறேன். அப்புசாமி தலையில் அடித்து கொண்டார். பீடை, இந்த இளவையாடா கேட்கறதுக்கு மாடிக்கு என்ன கூட்டி வந்த? நாசமா போகிறவனே. மாசத்துல 27 நாள் கொஞ்சி குளவரையே, அது போறலையா? தாத்தா என்று அவர் தோளில் கை போட்டான். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. வேண்டாண்டா வேண்டாம், இந்த மாதிரி பீடை பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. பொண்டாட்டினா ஒன்று அவன் நம்மளை வெட்டி போடணும், இல்லைன்னா நாம் அவளை வெட்டி போடணுங்கிற கட்சினா. வாழ்க்கையில் ரொம்ப விஷயங்களை நீங்கள் இழந்துட்டீங்க தாத்தா. சரிடா, வேற ஏதாவது இழவ பேசு. தாத்தா, ஒரு மனைவி ஏன் அலங்காரம் பண்ணிக்கிறா தெரியுமா? தனக்காக அல்ல, தன் புருஷன் தன்கிட்ட வந்து குழவ வேண்டும், குடும்பத்தில் இன்பம் ஏற்பட வேண்டும்
என்றுதான் தன்னை விதவிதமா அழகு பண்ணிக்கிறாள். அதாவது புருஷனை கவர. அது அவள் கடமை. அதே மாதிரி ஆணும் மனைவியை கவரணுங்கிறது தன் கடமைன்னு நீட்டா சல்லுன்னு ஷேவிங் கீவிங் பண்ணிக்கிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சென்ட்டு அது இது தடவிக்கிட்டு இருந்தா அவளுக்கும் அவன் மேல ஆசை பெருகும். பைத்தியம் மாதிரி ஒரு கிழிசல் ஜிப்பா, முழங்காலுக்கு மேல வேட்டி, பனி மூடிய காடு மாதிரி ஒரு நரைத்த கிராப்பு, சேவ் செய்து கொள்ளாத முள்ளு மூஞ்சி. பொண்டாட்டி அவனை எப்படி நெருங்குவா? ஏண்டா பாவி, கட்டையை அடுக்கிக்க வேண்டிய வயசுல உன் காமசாஸ்திரம் எனக்கு தேவைதானா? வேறு பேச்சு பேசுறதுனா பேசு. அடை ரசம், ஒன்று சொல்றேன் கேளு. எப்போ ஒருத்தன் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிறானோ அப்பவே அவன் உசுருக்கும் அபாயம்னு தான் அர்த்தம். பொண்டாட்டியை யார் விலக்கி வைக்கிறானோ அவன் தான் புத்திசாலி. கேவிக்கு நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டில் வச்சு வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்கேன், தெரியுமில்ல? ரசகுண்டு பெருமூச்செறிந்தான். தாத்தா, உங்க குடும்ப விவகாரத்தை கேட்கறதுக்கோ அதில் தலையிடுறதுக்கோ நான் இப்போ வரல. அவுட் ஆஃப். மூடுறா வாய. மனுஷன் அவனவன் கொதிச்சுக்கின்னு கிடக்கா. இவன் அவுட்டோரு அவரக்காய் டோருன்னு. ஏண்டா இப்படி பறக்கிற? ஆண் பிள்ளையா லட்சணமா கட்டுப்பாடோட இருடா. ஒரு நாளில் நான் கிளவிய தொட்டுப்பேனாடா? பாட்டி தொட விட்டுருந்தாதானே. இதெல்லாம் இப்போ வந்த ராங்கிடா. கல்யாணமான புதுசுல அவ என் காலை பிடிச்சி விடுவா, ராத்திரியெல்லாம் பிடிச்சி விடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சின்ன பையன், நான் உங்ககிட்ட அதெல்லாம் பேசப்படாது. நானா சின்ன பையன்? எனக்கே ஒரு சின்ன பையன் இருக்கான். தாத்தா, நீங்க உங்க வாழ்க்கைய வீணடிச்சிட்டீங்க. சில நாள் நாம அவ காலை பிடிச்சு விடணும். கால் ஒரே குடைச்சல். சித்த பிடிச்சு விடுறேலா, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லுவா. சட்டுன்னு இவன் புரிஞ்சுக்கணும். அப்புசாமி தலையாக அடித்து கொண்டார். போதுண்டா, உன் காமசாத்திர புராணம் போதும். யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு மரியாதையே இல்லாம போச்சு உனக்கு. முதல்ல உங்களை வீட்டை காலி பண்ண வைக்கிறேன். அப்புசாமி ரசகுண்டுவை கண்டித்தாரே தவிர ராத்திரியெல்லாம் புரண்டு படுத்தார். இள வயதில் இதே சீத்தை கிழவி எப்படியெல்லாம் அன்பாக பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறாள் என்னும் நினைவுகள் பழங்கால ஊமைப்படம் போல அவர் மனதில் ஓடியது. வெற்றிலையிலே பாக்குப்பொடியை அவள் வைக்கிற அழகே அழகு. அதிலே துளி சர்க்கரையையும் தூவி முக்கோணமாக மடித்து ஒரு லவங்கத்தையும் குத்தி தானே பீடா பண்ணி அவருக்கு கொடுப்பாள். கமகமவென்று அந்த பாக்குப்பொடிக்கு எப்படித்தான் அந்த வாசனையோ. அவளே உரலில் இடித்து தயார் பண்ணுவாள். அப்புறம் குங்குமப்பூ போட்டு ராத்திரி பாலை ஆற்றுன்னு ஆற்றி அவருக்கு கொடுத்துவிட்டு அவர் குடித்து முடிக்கும் வரை அவர் பால் அருந்தும் காட்சியை அழகாகவும் பக்கத்திலேயே ரசித்து கொண்டு நிற்பாளே. நெற்றி குங்கும லவுண்டு சரியா இருக்கா பாருங்கோ. அப்போதெல்லாம் பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. தானாக பிறகு கற்றுக்கொண்டாள். என்று முகத்தை அவரிடம் நெருக்கமாக கொண்டு வந்து காட்டும்போது கமகமவென்று ஸ்நானப்பொடியின் சுகந்தம் அவர் மனசை கிறுகிறுக்க வைக்கும். மூக்கை பிடித்து செல்லமாக சில சமயம் கிள்ளி கூட இருக்கிறார். மனைவியின் செக்க சிவந்த நிறத்தில் அவர் கிள்ளிய பகுதி மட்டும் சற்று நேரம் கழித்து யதார்த்த நிலைக்கு வருவதை ஒரு காவியத்தை படிப்பதைப் போல அவள் முகத்தில் படிப்பார். அத்தியாயம் 10. டொக் டொக் என்று அவரது அறைக்கதவு தட்டப்பட்டது. இந்த ரசகுண்டு பயலுக்கு நடுராத்திரியில ஏதாவது சந்தேகம் வந்து தொலைத்து விட்டதா என்ன? வெறுப்புடனும் எரிச்சலுடனும் பொறாமையுடனும் இன்னும் பற்பல விதமான டனும்களுடன் கதவை திறந்தாள் சீதா பாட்டி. தொட்டியில் பூத்த இருவாட்சி மலர் போல கும்மென்று லாவெண்டர் சென்ட் மனம். முகம் அந்த இரவு 1 மணியிலும் துளி தூக்க கலக்கமில்லாமல் செடியிலிருந்து அரை வினாடிக்கு முன் பறித்த ரோஜா மாதிரி புத்தம் புதுசாக. சீதே என்றார் குரல் வளவளக்க. சீதா பாட்டி அறைக்குள் வரவில்லை. யாரோ மாடியில் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. எவனாவது பர்க்லர் தான் வந்துட்டானோ என்று சந்தேகம். அதுதான் டார்ச்சை எடுத்துட்டு வந்தேன். முதலில் நீங்கள் சேஃபா இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு தான் கதவை தட்டினேன். தேங்க் காட், நீங்க நல்லா இருக்கீங்க. ஒரு கால் பெருச்சாலி ஏதும் நடந்திருக்கும். சீத்தே, கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு தான் போயேன். வராதவள் படியேறி வந்திருக்க என்று அர்த்தராத்திரி உபசாரம் ஒன்றையும் அழகாக சமர்ப்பித்து பார்த்தார். சீதா பாட்டி முருவளித்தவாறே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லிவிட்டு see you குட் நைட் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கிவிட்டாள். அப்புசாமி கட்டிலில் உட்கார்ந்தார். ஆசைக்கு வயசே இல்லை போலிருக்கே. கிழவி மேலே வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போய்விட்டாளே. ஏற்கனவே ரசகுண்டு தம்பதிகளின் காதல் நெருக்கத்தை பார்த்து அவர் மனசு ஒரே கிளுகிழுப்பும் கலவரமுமாய் இருந்தது. இப்போது பாட்டி வேறு மாடிக்கு வந்து அவரை மேலும் சஞ்சலிக்க செய்துவிட்டாள். திடம் திடம், உஷார் உஷார் என்று அவர் மனம் லேசாக முணுமுணுக்க ஆரம்பித்து பின் ஸ்டீரியோ சிஸ்டம் வைத்தது போல அலறியது. டேய் அப்பு, யாரா அவள் சீத்தே? கோர்ட்டில் எதிரும் புதிருமாக நிற்கிற உன் எதிரி உன்னை விவாகரத்து செய்கிறேன் என்று வழக்கு தொடுத்து இன்னும் அது நடந்து கொண்டிருக்கு. போய் பச்சை தண்ணிய 4 வாளி பிடிச்சு தலையில கொட்டிக்க. சினிமாவில எல்லாம் விரகதாபம் பிடிச்ச கதாநாயகிங்க தண்ணி சேந்தி கொட்டிப்பாங்களே, பார்த்ததில்ல? அப்புசாமி பாத்ரூம் போய் 4 பக்கெட் தண்ணீர் ஊற்றி கொண்டார். மனசு என்னவோ அதே பழைய கிளுகிழப்பிலேயே தான் இருந்தது. தண்ணீருக்கு அந்த பவர் இருக்குமானால் தண்ணீரிலேயே இருக்கிற தவளை, மீன், நீர் யானை, முதலை
இதுங்களுக்கெல்லாம் உணர்ச்சி ஏற்படாமலே அல்லவா இருந்திருக்கணும். முதலைக்குட்டி, நீர் யானைக்குட்டி எல்லாம் எப்படி பின்னே பிறந்தன? ஆகவே பச்சை தண்ணீருக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தமில்லை. அவர் பார்வை அலமாரி பக்கம் சென்றது. அரை கால்வாசி கரையான் அரித்த ஒரு பழைய புத்தகத்தின் மீது அவர் பார்வை பதிந்தது. கண்களிலும் உடம்பிலும் புது தெம்பு ஏற்பட சரையலென அந்த புத்தகத்தை எடுத்து கரையான் குடியிருப்புகளை நோட்டீஸ் எதுவும் தராமல் மாணவர்களை ஹாஸ்டலை விட்டு வெளியேற்றும் பிரின்சிபால் போல துரித காலத்தில் துரத்தி அடித்துவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து உறக்க படிக்க துவங்கினார். மாந்தரை மகிழ்ந்து காதல் கொண்டாடும் மானுடர்க்கெல்லாம் யான் எடுத்து வைப்பேன். விழிலெளி மாக்கள் தெளிவுற கேண்மின் முள்ளும் கல்லும் முயன்று நடக்கும். உள்ளங்காலை பஞ்சென உரைத்தும் வெள்ளேலும்பாலே மேவிய கணைக்கால் துவலும் வராலென சொல்லி துதித்தும். ஆகா ஆகா, என்னமாய் சொல்லி இருக்கிறார். நெடுமுடை தாங்கி நின்றிடும் இடையை துடிபிடி என்று சொல்லி துதித்தும் சிலந்தி போல கிளைத்து எழுந்து திரண்டு விம்மி பாய்ந்து ஏறி உகிரால் கீழே உலர்ந்து உருகி நகுவார்க்கு இடமாய் நின்று வற்றும். சார், பட்டினத்தார் சார், கொன்னுட்டீங்க. இதை இங்கே படிக்கக்கூடாது. அந்த கிழவி காதிலையும் ரசகுண்டு பயல் அறை வாசலிலும் போய் உறக்க படிக்கணும். ரசகுண்டுவும் ருக்மணியும் அப்போதுதான் விளக்கை அணைத்து படுத்திருந்தனர். திடீரென்று கல்யாண சத்திர மைக்கில் விடிகாலை 4 மணிக்கே பாட்டு போட்டு அலற வைப்பார்களே, அந்த மாதிரி அப்புசாமியின் குரல், அதாவது பாட்டு, அகாலத்தில் ஒலிக்கத் தொடங்கியது. வேர்வையும் அழுக்கும் மேவிய கழுத்தை பாரினில் இனிய கமுகு என பகர்ந்தும் வெப்பும் ஊத்தையும் மேவிய வாயை என்று பாடிவிட்டு, மூக்க சரியா உடைச்சிருக்காரியா பட்டினத்தார் என்று சர்ரென்று ஒரு சிமிட்டி பொடியை உறிஞ்சி கொண்டார். ஜன்னல் கதவு தடால் என திறந்தது. ரசகுண்டின் தலை தெரிந்தது. தாத்தோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த நேரத்தில் இங்கே வந்து கண்டபடியெல்லாம் பாடிக்கிட்டு போய் தூங்குங்க. குழந்தாய் குண்டு, இந்த ஊரும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல. சரி சரி சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நடுராத்திரியில வந்து சதமல்லன்னு சத்தம் போடுறீங்க. குழந்தாய், பெண்களின் சுபாவத்தை பட்டினத்தார் என்ன அழகாய் சொல்கிறார் கேள் அப்பனே. தாத்தா, ஏதாவது தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்குங்க தாத்தா. மகனே, எனக்கு ஞானம் வந்துட்டுதப்பா. இப்படி நடுராத்திரியில வரணும்? ஞானம் எந்த நிமிஷத்திலும் யாருக்கும் வரலாம். காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வலிக்கே என்று பாடினாரே பட்டினத்தார். ஊசியை பார்த்ததுமே ஞானம் வந்துடலையா அவருக்கு? ருக்மணியின் தலையும் இப்போது ஜன்னலில் தெரிந்தது. ரசகுண்டின் முதுகை ஒட்டி நின்ற விதம் அப்புசாமிக்கு வெறுப்படித்தது. ஊசி கீசியெல்லாம் ராத்திரியில தரக்கூடாது. இவ்வளவு வயசாச்சு, தெரியலையே உங்களுக்கு என்று எரிந்து விழுந்தாள். தாயே, நான் ஊசி கேட்க வரவில்லை தாயே. ஊசி போகிற இந்த ஊத்தச் சடலத்தை நம்பாதே. கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல சரீரத்தை வீழ்த்திவிட்டால் கொட்டி முழக்கி அழுவார் மயானம் முருகி அப்பால். 8 அடி வைப்பாரே இறைவா கச்சி ஏகம்பனே. சரி சரி சரி, இந்தாங்க கை செலவுக்கு 10 ரூபாய் வச்சுக்கங்க. நாங்க சிறுசுகள். இந்த பாட்டெல்லாம் பாட்டிக்கிட்ட போய் பாடி காட்டுங்க. அவங்க தான் சரியா கொடுப்பாங்க. குழந்தாய், என் ஞானக்கண்ணை நல்லா திறந்து விட்டே. இப்போதே என் மனைவியாரிடம் யாம் சென்று அவளை அறியாமை குழியிலிருந்து வெளிக்கொணர்கிறேன். ரசகுண்டு தந்த ரூபாய் நோட்டை எதற்கும் இருக்கட்டும் என்று வாங்கி ஜிப்பா பையில் போட்டுக்கொண்டு சீதா பாட்டியின் படுக்கையறை வாசலில் கதவு முன் நின்று உரத்த குரலில் பாடத் தொடங்கினார். காது என்று மூக்கு என்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மாது என்று சொல்லி வரும் மாயை, தன்னை மரளிவிட்ட தூது என்று எண்ணாமல் சுகம் என்று நாடுமி துர்ப்புத்தியை ஏது என்று எடுத்துரை பேனிறைவா கச்சி ஏகம்பனே. சீதா பாட்டி கதவை பட்டென்று திறந்தாள். வாட் சார், யூ ஹாவ் நாட் ஸ்லெப்ட்? தூக்கம் வரமாட்டேங்கிறதா? கமின். வீடியோவில் வேணும்னா ஏதாவது படம் போட்டு பாருங்க, உங்களுக்கு தூக்கம் தானா வந்துடும். அப்புசாமி உள்ளே கால் வைக்காமல், ஒரு பாட்டு படிக்கிறேன் கேள். பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்திட்டென்னை கண்ணால் வெருட்டி கடிதடத்து புண்ணாம் குழியிடை தள்ளி என்போத பொருள் பறிக்க எண்ணாது உன்னை மறந்தேன் நிறைவா கச்சி ஏகம்பனே. வெரி நைஸ் போயம். பட்டினத்தார் பாடல். ரியலி இட் இஸ் கிரேட். வராந்தாவில் நின்று கத்தாமல் உள்ளே வந்து பாடி காட்டுங்கள். ரசகுண்டுவுக்கு பாவம் நியூசன்ஸாக இருக்கணும்னு தானே பாடுறேன். அதை உள்ளே வந்து பாடுங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வீடியோவில் படம் கிடம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் ரூமுக்கு போய் தூங்குங்க. காலையில் எழுந்து படியுங்க. வாருங்கள். ஐ ஹாவ் கிரேட் லைக்கிங் டு பட்டினத்தார் போயம்ஸ். எத்தனை வேணும்னாலும் படியுங்க. அப்புசாமி பாடியபடியே உள்ளே நுழைந்தார். அம்மணி, உனக்கும் ஞானம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அழகாக இருக்கிறதாக எனக்கு இப்போ தோணவே இல்லை. படிக்கிறேன் கேள். இடையிடை நிற்கும் எலும்போ எலும்பிடை முடைகளும் மூளை விடுதோ வலுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வவம்போ மெல்ல நின்று இன்னது யான் என்றறியேன் என்னை ஏதினும் தேடினேன் யாதினும் காணேன். சீதா பாட்டி கணவரை மரியாதையுடன் டிவி எதிரில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தாள். வுட் யூ லைக் டு சீ சம் கேசட்? அவர் பதிலுக்கு காத்திராமல்
வீடியோவை ஆன் பண்ணினாள். அடுத்த நிமிஷம் சமந்தா ஃபாக்ஸின் வெஸ்டர்ன் மியூசிக்கும் ஆட்டமும் டிவியின் சின்னத்திரையில் வண்ணங்களை வாரி இறைத்து கொண்டு ஆட்டம் போட்டது. சமந்தாவின் மேனி குலுக்கல்களை அப்புசாமி பார்த்து, கன்றாவி, என்னத்துக்கு இந்த பீடை இப்படி ஆடுறது என்று முணுமுணுத்தவர், ஏதாவது பக்தி கேசட் இல்லையா? பாரேன், என்னம்மா நெளியறாள், உதட்டை பார், கண்ணை பார், இன்னும் என்ன சேஷ்டை தான் செய்கிறாளோ பார்க்கலாம், கொஞ்சம் இரு, அணைச்சிடாதே என்று ரசிக்கத் தொடங்கினார். அரை மணி ஆயிற்று. அப்புசாமி பார்த்து கொண்டிருக்கும் போதே சீதா பாட்டி கட்டிலில் படுத்து உறங்கத் தொடங்கிவிட்டாள். அப்புசாமியின் பார்வை தற்செயலாக பாட்டியின் படுக்கை பக்கம் சென்றது. பாட்டியின் தூங்கும் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். டேய் அப்பு, பாரடா அங்கே உன் மனைவியை. இது உன் மனைவிடா, நீ தாலி கட்டின, உனக்கே உனக்கானவள். அவளுடைய உடம்பை விட்டு தள்ளு. அவளது புத்திசாலித்தனம் எவ்வளவு! உன்னை எத்தனை தரம் அவள் அபாயத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறாள். போய் தொடு, எழுப்பு, கொஞ்சு, ஆடு, பாடு, மன்னிப்பு கேள். அடிமேல் அடி வைத்து படுக்கை அருகே சென்றவர் சீதா பாட்டியின் மீது தம் கையை லேசாக வைத்தார். விருட்டென்று விழித்து கொண்டு சட்டென்று நகர்ந்து கொண்டே, பாட்டி, என்ன நீங்க எப்படி தொடலாம்? அதுவும் நீங்க என் மேல டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கீங்க. 2 பேரும் கொஞ்ச நாள் செப்பரேஷன்ல இருக்கணும்னு ஆனரபிள் ஜட்ஜே சொன்னார் இல்லையா? வராந்தாவில் நின்று கத்தாதீங்களேன்னு உள்ள அலோவ் பண்ணினா நீங்க அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். சீதே, அப்புசாமியின் குரல் தழுதழுத்தது. நான் கேஸை வாபஸ் வாங்கி கொண்டுடுறேன். அந்த பொன்னம்மா டேவிட் என்னை தூண்டி விட்டதால இப்படியெல்லாம் பண்ணினேன். என் ரூமுக்கு ஏசியெல்லாம் பண்ணி தந்திருக்க. ஆல்ரைட், முதல்ல வக்கீல் வீட்டுக்கு போங்க. கேஸை வித்ரா பண்ணிட்டு வந்துருங்க, அப்புறம் பேசிக்கலாம். மறுநாள் அப்புசாமி வக்கீல் வீட்டுக்கு போனார். பேசினார். வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு குதூகலத்துடன் திரும்பினார். அவர் வந்தபோது ரசகுண்டுவும் ருக்மணியும் ஒரு கைவண்டியில் தங்கள் குடித்தன சாமான்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். எங்கடா கண்ணுங்களா கிளம்பிட்டீங்க என்றார் அப்புசாமி வாத்சல்யம் வார்த்தைகளில் வலிய. வந்த காரியம் ஆயிட்டுது தாத்தா. பாட்டி ஒரு 3 வாரத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து குடித்தனம் பண்ணுங்க, 3000 ரூபாய் தர்றேன்னா நேற்றோடு 3 மாதம் ஆயிடுத்து. அப்புசாமி குழப்பத்துடன் சீதே என்று குரல் கொடுத்தவாறு மனைவியை தேடினார். கீழே இறக்கு, பார்த்து சுவரில் இடிச்சிட போகுது என்று சீதா பாட்டி 4-5 கூலி ஆட்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தாள். ஆட்கள் படியில் அப்புசாமியின் அறையில் இருந்த ஏசி மிஷினை ஜாக்கிரதையாக பிடித்து இறக்கி கொண்டிருந்தனர். சிலர் சோஃபாக்களை, வேறு சிலர் ரத்தின கம்பளத்தை, ஒருத்தர் கட்டிலை, ஒருத்தர் மெத்தையை. என்னது இது சீதே? ஏன் என் ரூமில் இருந்ததெல்லாம் கீழே கொண்டு வர்ற? ஓ, என்ன இனிமே கீழேயே தங்கிட சொல்றியா? பத்தினி தங்கமடி. சீதா பாட்டி ஷட் அப் என்று சீறினாள். கோ டு யுவர் பிளேஸ் ஐசே. உங்க மாடி அறைக்கு போங்க, அதுதான் எப்பவும் உங்க இடம். அப்புசாமி மாடிக்கு விரைந்தார். ஒரு கிழிந்த ஜமுக்காலம் தலையணையிலிருந்து புரட்சி செய்தவாறு வெளிப்பட்ட பஞ்சு குவியல். சுவர் மூலைகளில் பழைய ஒட்டடை கூட சில ஒட்டி கொண்டிருந்தது. ஏய் சீதே, அநியாயம், இது அக்கிரமம். சீதா பாட்டி அவருக்கு பதில் சொல்லாமல், சீக்கிரம் மாடி அறையிலிருந்து எடுத்த குப்பைகளையெல்லாம் அங்கேயே போய் போட்டுடுங்கப்பா. எஜமான் பார், பாவம், உள்ள போக காத்திருக்காரு என்றாள். அப்புசாமி மறுபடி பட்டினத்தார் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டார். உறக்க கத்தினார். பெண்ணாகி வந்து ஒரு மாய பிசாசம் பிடித்திட்டென்னை கண்ணால் வெருட்டி போதா பொருள் பறிக்க எண்ணாது உனை மறந்தேன் இறைவா. கச்சி ஏகம்பனே. முற்றும்.